பகுதி 1. விடிந்ததும் வெளிச்ச அருவியில் குளிக்கப் போகிற பூ தலையிலும் உடம்பிலும் இருட்டு எண்ணெய் வழிய நின்று கொண்டிருக்க இதமாய் மசாஜ் செய்து கொண்டிருந்தது காற்று. வேடிக்கை பார்த்ததில் அடக்கி வைக்க முடியாமல் குலுங்கிச் சிரித்தன கடல் மைதானத்தில் கூடியிருந்த அலைகள். கரையை நோக்கி வந்து கொண்டிருந்த அந்த படகு விசைப்படகு. எஞ்சின் அணைக்கப்பட்ட படகு நீரை கிழிக்கிற ஓசை மட்டும் சூழ்நிலையின் அமைதியில் உரத்து ஒலித்தது. கரைக்கு 15 அடி தள்ளி நின்று கொண்டது. படகுகள் ஒரு டார்ச் வெளிச்சம் உற்பத்தியாகி அங்கிருந்தபடியே கரையை நோட்டமிட்டது. வேலைக்காரி தரை கூட்டுவதைப் போல அதன் வெளிச்ச பரப்பின் இப்படியும் அப்படியும் அலைந்தது. பிறகு கரையில் செழித்து வளர்ந்திருந்த உயரமான புற்செடிகளுக்கு வெளிச்சம் பாய்ச்சிவிட்டு சற்று தள்ளி இருந்த சவுக்குத்தோப்பு பக்கம் கொஞ்சம் இருட்டு கழுவி விட்டு அணைத்து கொண்டது. சில வினாடிகள் நிசப்தம், எந்த அசைவும் இல்லை. அலைகள் கரை அருகில் வந்து சோர்வாய் மனமுடைந்து கொண்டிருக்க படகு லேசாய் அசைந்து கொண்டிருந்தது. ஒரு நிமிட இடைவேளைக்கு பிறகு மறுபடி வெளிச்சவட்டம் கரை முழுக்க எதையோ தேடியது, அணைந்து கொண்டது. இப்போது சவுக்குத்தோப்பில் நிழலசைவு, காலடி இலைகளின் முனகல்கள். தொடர்ந்து 2 உதடுகளையும் குவித்து நாயை கூப்பிட ஒரு சத்தம் செய்வோமா? அந்த சப்தம் கரையிலிருந்து வந்தது. படகிலிருந்து இறங்கினான் அவன். சவுக்குத்தோப்பிலிருந்து வந்தான் இவன். இவன் குனிந்து பேண்டின் 2 கால்களையும் முழங்கால் வரை ஏற்றிவிட்டு கொண்டு தண்ணீரில் சலக் சலக் என்று நடந்து அவனை அடைந்து தோளில் தட்டி கை குலுக்கினான். வெரி குட் அண்ணே, பாராட்டு விழாலாம் அப்புறம் நேரில், சீக்கிரம் பிடி. இருவருமாக பிடித்து படகுகள் இருந்த ஒரு கனத்த மூட்டையை தூக்கி கொண்டு வந்து கரையில் வைத்தார்கள். பிறகு மறுபடி படகுக்கு சென்று அடுத்த மூட்டையை தூக்கினார்கள். மொத்தம் 5 மூட்டைகள், பாலித்தீன் சாக்கு மூட்டைகள், உள்ளே ஒரு சொட்டு தண்ணீர் நிழையாத மூட்டைகள். என்ன கொண்டு வந்த? மினி லாரி. எங்கே நிற்கிது? ரோட்டோரமாக இறக்கத்தில் நிறுத்தியிருக்கேன். ரோட்லேருந்து பார்த்தா லாரி தெரியுமா? சச்சா, தெரியாது. தலையில் தூக்கி விடட்டுமா, இல்லை ஒரு பக்கம் பிடிக்கட்டுமா? வேணாம், தலையில் தூக்கி விட்டால் போதும். வழியில் நடமாட்டம் எதுவும் இருக்கா? தோப்பு காவல்காரன் குடிசை வாசலில் லாந்தர் கவுந்ததும் தெரியாமல் வேட்டி அவுந்ததும் தெரியாமல் சாராயம் குடிச்சிட்டு படுத்து கிடக்கான். சரி, இந்தா பிடி. தலையில் தூக்கி விடப்பட்டதும் அவன் வேகமாக தோப்பு பக்கமாக சென்று மறைந்தான். படகில் வந்தவன் ஒரு பீடி பற்ற வைத்து கொண்டான். போனவனுக்காக காத்திருந்தான். அவன் திரும்பி வந்து அடுத்த மூட்டையை எடுத்து சென்றான். 5இல் 3 மூட்டைகளை கொண்டு சென்று திரும்பி வந்து, அப்புறம் போதுமா? போதும், ரொம்ப ஆசைப்படக்கூடாது மணி. 2 மூட்டையை தானம் செஞ்சிடலாம். ஒரு மூட்டை போதாதானே? நான் சொல்கிறத செய்டா. நீ ஃபோன் நம்பர் வச்சுருக்கியா? வச்சுருக்கேன். நான் சொன்ன மாதிரியே சொல்லிவிடு. ரைட்டு. நீ எங்கே இருப்ப? தோப்புக்குள்ளே இருப்பேன். அவங்க வந்து கைப்பற்றினதும் நான் அங்கேருந்து நகருவேன். நீ சரக்கை நான் சொன்ன இடத்துல பத்திரப்படுத்திட்டு உடஞ்ச பாலம் பக்கத்தில் லாரியோட நில்லு, வந்து சேர்ந்துக்கிறேன். சரிண்ணே. மணி அண்ணனிடம் நெருப்பு பெட்டி வாங்கி கொண்டு சிகரெட் பற்ற வைத்தான். புறப்பட முன் கேட்டான், எவ்வளோ ஒன்று தேரும்? மூட்டை ஒன்று குறைச்சலா 1.5 லட்சம். அப்போது ஆளுக்கு 2 ஹால். வடக்கு பக்கம் போயிடலாம். என்ன சொல்கிற? முதல்ல திட்டப்படி எல்லாத்தையும் முடி. கல்யாணம் பண்ணுறதுக்கு முந்தைய ரெட்டை கட்டில் வாங்காத, போ. மணி சிகரெட்டை ஆழமாக இழுத்து கொண்டே நடந்தான். சேதுவாகிய இவன் 2 மூட்டைகளையும் அப்படியே விட்டுவிட்டு சவுக்குத்தோப்பின் முகப்பிற்கு நடந்தான். உயரமாய், உரமாய், அகலமாய், அழுத்தமாய் இருந்த சேது பேண்டின் இடுப்பில் டார்ச் லைட்டை செருகிக் கொண்டு தூரத்தில் இருந்த படகை பார்த்து கொண்டு மற்றொரு பீடி பற்ற வைத்து கொண்டான். மணி பக்கத்து வீடு முடித்துவிடக்கூடாது என்கிற ஜாக்கிரதை உணவோடு மிக மெதுவாக கதவை தட்டினான். 4 முறை தட்டியதும் உள்ளே 60 வாட்ஸின் ஒளிபரப்பு. கதவை திறந்து கொண்டே, யாரது என்றால் தலையும் உடையும் கலைந்திருந்த கனகா. கருப்பு ஜாக்கெட்டின் கடைசி ஊக்கு கழண்டு கவிழ்த்து போட்ட வீயாக முனைகள் பிரிந்திருக்க 2 கைகளாலும் கண்களை கசக்கி கொள்கையில் மணி மனம் கலங்கினான். கனகா, நான் அதுக்கு வரலை. நீயா? உள்ளவாயன், தபால்கார மாதிரி வெளியே நிற்கிறிய. மணி என்ன, செகண்ட் ஷோ விட்டு வரியா? கேள்வி கேட்டுக்கிட்டே இரு, என்னை பேச விடாத. சேது அண்ணா விஷயம் சொல்லலையா அவங்ககிட்ட? என்ன விஷயம்? சரியாக போச்சு. நான் சரக்கோட வந்திருக்கேன் கனகா. நீ நேராக கனகா வீட்டுக்கு போ, நான் விவரம் சொல்லியிருக்கேன்னு சொன்னாரே. அதுவா? அது வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இல்லை? இன்னைக்கு தான் வண்டி வெள்ளி எழவே. யோ, வாடி பொடின்னு மட்டும் சொல்லாத, வெறி ஆயிடுவேன். காம வெறியா? நேரம் இல்லை இப்போ. இன்னொரு கதவையும் தர. மணி 3 மூட்டைகளையும் உள்ளே கொண்டு வந்தான். கதவை சாத்தினான். அங்கே இருந்த நெல் பத்தாயத்தை தட்டி பார்த்தான். பாதி தான் இருக்குது. ஸ்டூல் கொண்டா. ஸ்டூல் போட்டு ஏறி பத்தாயத்தின் மேல் சதுர கதவை திறந்து வைத்தான். கனகா தூக்கி கொடுக்க ஒவ்வொரு மூட்டையாக உள்ளே இறக்கினான், மூடினான். வரட்டுமா? நல்லா தூங்கிட்டு இருந்தேன், எழுப்பிட்ட. நிசமா நேரம் இல்லையா என்றால் உடம்பை முறுக்கி கொண்டு. இன்னைக்கு போனி ஆகலையா? குப்புறப்படுத்தி தூங்கு, நாளைக்கு ராவைக்கு வரேன். மணி வெளியே வந்தான். தூரத்தில் நிறுத்தி இருந்த மினி லாரியில் ஏறிக்கொண்டு ஊருக்கு வெளியே இருந்த உடைந்த பாலம் அருகே வந்து நிறுத்தினான். காத்திருந்தான்.
சேது பீடியை மண்ணில் குத்தி அணைத்தான். கடலில் தூரத்தில் தலையில் டார்ச் லைட் தாங்கிய கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்ட்டின் எந்திரப்படகு தண்ணீரை கூறு போட்டு கொண்டு வந்து கொண்டிருப்பதை பார்த்ததும் உடம்பு முழுக்க சிலிர்த்தது. சேதுவை இன்னும் விபரமாக அறிமுகப்படுத்தி கொள்ள அவனுடைய 32 வருட வாழ்க்கையின் முன்சுருக்க கதை அடுத்த வரியில் ஆரம்பம். சேது பிறந்தது ஆஸ்பத்திரியிலா, வீட்டிலா, இல்லை நடுக்காட்டிலா என்கிற ஜனன தகவல்கள் அவனிடம் இல்லை. பிறந்ததுமே அம்மாவை முழுங்கிட்ட முண்டமே என்று பாட்டியிடம் திட்டு வாங்கியிருக்கிறான். அப்பாவுக்கு பிரதான தொழில் கை கட்டி நிற்றல். யார் முன்னால்? புதுப்பேட்டை ஏஆர்பி முன்னால். யார் ஏஆர்பி? ஏஆர் பீட்டர். ஏ ஃபார் தாத்தா அண்டனி, ஆஃபர் அப்பா ரொசாரியோ. புதுப்பேட்டை கடல் கொண்ட ஊர். சத்தம் போட்டு பேசினால் தஞ்சாவூரில் கேட்கும். பரம்பரை பணக்காரன் யார்? ஏஆர்பி. போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட்டு எல்லாம் இருந்தும் நியாயம் கேட்க யாரிடம் வருகிறார்கள்? ஏஆர்பி. ஊரின் முக்கிய தொழில்கள் 3. அவையாவன: அரசாங்கம் நடத்தும் உப்பு தொழிற்சாலை, மீன் பிடித்தல், கள்ளக்கடத்தல். புதுப்பேட்டையில் டூப்ளிகேட்டே கிடையாது. செருப்பிலிருந்து சென்ட்டு வரை ஒரிஜினல் ஹவாய், ஒரிஜினல் யாட்லி. ஏஆர்பிக்கு கொஞ்சம் தென்னை, கொஞ்சம் வாழை, கொஞ்சம் மல்லிகை தோட்டம், கொஞ்சம் காலனி வீடுகள், கொஞ்சம் லான்ச் எனப்படும் மோட்டார் படகுகள், கொஞ்சம் அடியாட்கள், கொஞ்சம் வைப்பாட்டிகள் என்று சொத்துக்கள். ஆனால் ஏஆர்பி ஒரு மைதாஸ். இந்த சொத்து போதுமா, இன்னும் கொஞ்சம் வேணுமா என்று மனதிற்குள் சதா நேரமும் அதனால் தன் முகத்திற்கு பின்னால் இன்னொரு முகம் வளர்த்து வந்திருக்கிறான். இந்த முகத்தோடு பஞ்சாயத்து, அந்த முகத்தோடு கடத்தல். மற்றொரு முகம் அறிந்தவர்களில் ஒருவன் சேதுவின் அப்பன். அவன் இறந்ததும் வாரிசை அந்த இடத்தில் வைத்து கொண்டான் ஏஆர்பி. வாரிசான சேதுவுக்கு ஒரே ஒரு பொண்டாட்டி, திலகவதி. இட்ட பெயர் திலகம்மா, சேதுவின் அழைப்பு பெயர். திலகவதிக்கு மதவென்று அப்படி ஒரு உடம்பு. வீட்டை கடந்து போகும்போது மீசை முளைத்தவன் ஒருத்தன் பாக்கியில்லாமல் தாகமே இல்லாத போதும் தண்ணீர் கேட்டு குடித்துவிட்டு பார்க்க வேண்டியதை பக்கமாய் நின்று பார்த்துவிட்டு போவது. பல் தேய்த்தல் போல ஒரு தினக்காரியமாய் இருந்த ஒரு காலகட்டத்தில் ஒரு சுபயோக சுபதினத்தில் திலகவதியை காணவில்லை. சேது அங்கே இங்கே தேடினான். போலீஸில் ரைட்டர் எழுதின கம்ப்ளைண்டில் இடது கை பெருவிரல் பதித்தான். புலம்பினான், அழுதான். திலகவதி யாரையோ இழுத்து கொண்டு ஓடிவிட்டாள் என்று யூகம் சொன்ன ஒருத்தனை உதடு கிழியும் வரை அடித்தான். சாராயம் குடித்தான். சாலையில் மயங்கி அன்றாயருடன் கிடந்தான். குடிக்காதாயா, உடம்பு கெட்டு போயிடும் என்று கனகா அணைத்து கொண்டு சொன்னபோது கொஞ்சம் இதமாய் இருந்தது. அப்புறம் அந்த இதம் அடிக்கடி தேவைப்பட்டது. சேது ஒரு எல்லையில் திலகவதி ஒரு சண்டாளி என்று தீர்மானமே போட்டுவிட்ட போதுதான் மணியுடன் நெருக்கம் அதிகரித்தது. மணி மற்றொரு சாகா. ஏஆர்பியின் மந்தையில் மற்றொரு மேமே. சதா கெட்ட ஜோக்கு, பிரசித்தி பெற்ற ஊறுகாய் கதை என்று ஒன்று விடாமல் பார்ப்பவரிடத்தில் எல்லாம் சொல்லுவான். புத்தம் சரணம் கச்சாமி என்று சொல்லச் சொன்னால் புத்தம் சரணம் கஞ்சசாமி என்பான். ஒரு நாளைக்கு கஞ்சா இல்லையெனில் தவித்து போய்விடுவான். ஏஆர்பியின் நம்பகமான உள்வட்டத்து உறுப்பினன். சேதுவுடன் ஒரு இது ஏற்பட்டு அதற்கப்புறம் இருவரும் ஒரே தீக்குச்சியில் பீடி பற்ற வைத்து கொண்டு ஒரே கிளாஸில் சாராயம் குடித்து ஒரே கனகாவை. ஏற்பட்ட இன்டிமெசியில் போன வாரம் சேதுவிடம், அண்ணே, உங்ககிட்ட ஒரு ரகசியம் சொல்லணும். என்னடா? சொன்னால் நீ சொல்லுவியோன்னு பயமாக இருக்குது. சும்மா சொல்லு. உன் பொண்டாட்டி ஓடி போகலை, பின்ன செத்து போயிட்டா. என்னடா சொல்கிற? சரியாக சொல்லணும்னா சாகடிக்கப்பட்டா. டேய், பொறுமையாக கேளுண்ணே. நம்ம ஏஆர்பி புத்தி தான் உனக்கு தெரியுமே. காவலுக்கு கூட பொம்பளை நாயத்தான் வாங்கி வச்சுருக்காரு. உன் பொண்டாட்டி மேலே குறி வச்சு அவரோட சொந்த போட்டுக்கு தூக்கிட்டு வர சொல்லி நடுக்கடலில் நிறுத்தி கதற அனுபவிச்சுட்டு கல்லை கட்டி கடலில் போட்டுட்டாரு. கூட போனதும் தூக்கிட்டு போனதும் நம்ம சேடப்பேன். போதையில் ஒரு நாள் என்கிட்ட சொன்னான். சேதுவின் மனதில் ஸ்பெஷல் எஃபெக்டில் கடல்கள் கொந்தளித்தன. புயல் அடித்தது, மரங்கள் விழுந்தன, எருமலை வெடித்தது, நெருப்பு ஆறு ஓடியது. சேது கோபக்கார ஜாதி. கொஞ்சம் நகர்ந்து நில்லுப்பா என்று தோளில் அவனாவது கை வைத்தாலே பட்டன் கத்தியை விரித்து கொள்கிற ஜாதி. திலகவதி மேல் எம்புட்டு பிரியம் வைத்திருந்தான். குட்டி போட்ட பூனையாய் சுற்றி வந்தாளே, என் கண்ணு, என் செல்லம், என் வெல்லம் என்று குழந்தையை போல கொஞ்சினாளே அந்த திலகாவை ராஸ்கல், இனி பொறுப்பதில்லை என்று கொதித்தான் சேது. தொட்ட கையை வெட்டுகிறேன் என்று சபதம் எடுக்க போனவனை தடுத்தான் மணி. அண்ணே, அதனால் என்ன லாபம்? போனவன் பொண்டாட்டி திரும்பி வந்து மச்சாங்க போதா? கொல்றதும் வெட்டுறதும் ஒரு நிமிஷம் வேலை, அதுவா பெருசு? அவனை ஆட்டி படைக்கணும். என்னடா கட்சி மாதிரி பேசுகிறானேன்னு பார்க்குறியா? இவங்கிட்ட இருந்து எப்படா விலகுவோம்னு தான் நான் இருக்கேன். எனக்கு பிடிக்கல. மும்பையில் இருக்கா என் முறை பொண்ணு, சரசான்னு பேர். கொஞ்சம் பணத்தோட வாயா, பர்மனெண்ட்டாக படுத்துக்கலாம்னு சொல்கிறா. குடும்பத்தில் செட்டில் ஆகிடலாம்னு முடிவு பண்ணிட்டேன். உனக்கு பழி வாங்கணும், எனக்கு பணம் வாங்கணும். சேர்ந்து இப்படி செஞ்சா என்ன? எப்படி? நிறைய தண்ணி இருக்கிறதால தானே குடம் தழும்புது. தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டா? புரியலை. ஏஆர்பியோட பணம்
அதை பிடுங்கிடலாம் முதல்ல. தீவிரமாக யோசித்து முடிவெடுத்து திட்டத்தை வடிவமைத்து இதோ ஃப்ளாஷ்பேக் முடிந்து சேது மறுபடி பீடியை மண்ணில் குத்தி அணைக்கிறான். கடலில் தூரத்தில் தலையில் சர்ச் லைட் தாங்கிய கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்ட்டின் எந்திர படகு தண்ணீரை கூறு போட்டு கொண்டு வந்து பார்த்ததும் உடம்பு முழுக்க சிலிர்க்கிறது. அந்த படகு நெருங்க நெருங்க சேதுவின் இதய துடிப்பு ரேஸ் விட்டது. சேது நிறுத்தி வைத்த படகை அடையாளம் கண்டு கொண்ட கஸ்டம்ஸ் படகு நேராக அதை குறிவைத்து வர ஆரம்பித்ததும் சேது சாலையை நோக்கி ஓடினான். தோப்பின் உள்வழிகளில் அதிக ஓசை எழுப்பாமல் ஓடி சாலைக்கு வந்து மறுபடி ஓடி உடைந்த பாலத்திற்கு வந்து அங்கே காத்திருந்த மினி லாரியில் ஏறிக்கொண்டு மூச்சு விட்டான். என்னாச்சனே, முதல்ல ஸ்டார்ட் பண்ணுடா, உன் ஃபோனை அலட்சியம் பண்ணாமல் வந்துட்டாங்க. இந்நேரம் 2 மூட்டையும் கைப்பற்றிருப்பாங்க. ஏஆர்பிக்கு தாண்டா ஆரம்ப வேட்டு. அங்கே போய் பேச வேண்டிய கதை வசனம் ஞாபகம் இருக்கா? பூந்து விளையாடலான்னே. நான் சொன்ன இடத்துல பத்திரப்படுத்தினியா? ஆமாம். ஏஆர்பியின் மளிகை தோட்டத்தில் ஒரு ரெஸ்ட் ஹவுஸ். வாசலில் மாருதி கார், 2 சோம்பேறிகள், 3 நாய். உள்ளே பெரிய ஹால், மாடி பெரிய ரூம், கட்டில், நேர் மேலே ரசம் பூசின கண்ணாடி. அதில் முழுக்க அவிழ்ந்திருந்த அவன் இடம் வளம் மாறிய ஏஆர்பி மொச்சு மொச்சு என்று இன்ச்சு பாக்கி இல்லாமல் முத்தம் கொடுத்து கொண்டிருந்தவன் நீ 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 என்று புரண்டு இன்டர்காமை எரிச்சலாய் எடுத்தான். சேதுவும் மணியும் வந்திருக்காங்க, அவசரமாக உங்களை பார்க்கணுமாம். போன காரியம் தோல்வி. என்ன தோல்வியா? அள்ளி கட்டிக்கிட்டு கிளம்புடி மூதேவி. உன்னை இல்லையா? இதோ வரேன். ஏஆர்பி உடை அணிந்து கீழே வந்தான். கை கட்டி நின்றிருந்தார்கள் சேதுவும் மணியும். என்னடா ஆச்சு? கஸ்டம்ஸில் மாட்டிட்டாங்க. நம்ம போட்டை விடாமல் துரத்திக்கிட்டு வந்தாங்க. நாங்கள் மாட்டிக்காமல் தப்பிச்சு வந்ததே பெரிய விஷயமாயிடுச்சுங்க. சரக்கு மாட்டிக்கிச்சுங்க. அசரப்பள்ளி சவுக்குத்தோப்பு பக்கமாக போட்டோட போட்டுட்டு ஓடி வந்துட்டோம். பாவீங்களா, 8 லட்சம்டா கிட்டத்தட்ட. நாங்கள் என்னங்க செய்யட்டும்? இத்தனை வருஷம் சர்வீஸில் இப்படி நான் கோட்டை விட்டதே இல்லைங்க. இதுக்காகவே 2 என்ஜின் வச்சுருந்தோம். ஒன்று காலை வாரிடுச்சு, வேலை செய்யாமல். போட்டும் போயிடுச்சுங்களே. போட்டை வாங்கிடலாமியா? அது ஒன்றும் பிரமாதம் இல்லை என்ற ஏஆர்பி பக்கத்தில் நின்றவனை இன்ஸ்பெக்டர் முடிச்சிட்ருக்காரான்னு பாரு என்றான். கட்டம் போட்ட சட்டை போட்ட அவன் ஃபோன் எடுத்து சுழற்றி, ஒரு நிமிஷங்க, ஏஆர்பியா பேசணும்னாரு என்று ரிசீவரை தர வாங்கி, இன்ஸ்பெக்டரா, தொந்தரவா? ஒன்றுமில்லை, நேற்று காலையிலேருந்து நம்ம போட்டு ஒன்றும் காணலை. நாமே தேடி பார்த்துட்டு அப்புறம் சொல்லலாம்னு தான் சொல்லலை. போட்டு பேர் வல்லவன். புகார் எழுதிக்கிட்டு காலையில் முயற்சி பண்ணுறீங்களா? புகாரில் நேற்று தேதியை போட்டுங்க. வர ஞாயிற்றுக்கிழமை ஃப்ரீனா உங்களுக்கு நம்ம ரெஸ்ட் ஹவுஸில் ஒரு சல்யூட் தரலாம்னு பார்க்குறேன். சாதாரண சல்யூட் இல்லை, ராயல் சல்யூட். அப்போ வரீங்க, சந்தோஷம் என்று வைத்து சேதுவையும் மணியையும் பார்த்து, என் கண்ணு முன்னாடி நிற்காதீங்கடா நாய்களா என்று குலைத்தான் ஏஆர்பி. வெளியே வந்த சேது மணியின் கையை குலுக்கி, இதுதான் ஆரம்பம் என்றார். கதை படமாகும்போது இந்த இடத்தில்தான் டைட்டில் எழுதுவது வயலின்களின் பிஜிஎம்முடன். பகுதி 2. காரைக்குடி அரசாங்க ஆஸ்பத்திரி. வாசலில் சைக்கிள்கள், எம்டி பாட்டில் வியாபாரி, கொசுக்கள். டாக்டர் பாரதி தன் சித்தி வீட்டிற்கு புறப்படும் முன்னர் தனது மகப்பேறு பிரிவில் ஒரு ரவுண்டு வந்தாள். பெண்கள் மேடாக போர்த்தி கொண்டு சைடில் படுத்து குழந்தைக்கு பால் கொடுத்து கொண்டு ஸ்ரீராம ஜெயம் எழுதி கொண்டு கூட வந்தவர்களிடம் பேசி கொண்டிருந்தார்கள். குழந்தைகள் அழுது கொண்டிருந்தன. பாரதி சிவப்பு, சின்னதாக கொண்டையிட்டிருந்தாள். பாரதி வனப்பு, வெள்ளை கோட்டில் ஸ்டெத் நீட்டி கொண்டிருந்தது. பாரதி சின்னப்பூ, லேசாக லிப்ஸ்டிக் போட்ட உதடிகளில் சதா புன்னகை, ஒற்றை செயின் ஸ்டிக்கர் போட்டு, காதில் வளையங்கள், கருப்பு லெதர் ஸ்டஃப் போட்ட வாட்ச். சத்தியம், சிவம், சாந்தம். சிஸ்டர், இவர்களுக்கு மெட்ரோஜில் ஐசி போட்டுடலாம். உனக்கு என்னமா இருக்கு? இடுப்பு வலி, தையல் போட்டிருக்குல்ல, வலிக்கத்தான் செய்யும், கொஞ்சம் பொறுத்துக்க. என்ன மாரியம்மா, உன் புருஷன் வந்து பார்க்கலையா குழந்தைய? சி, ஏன் அழுவுற? பொம்பளை பிள்ளைனா கேவலமா? ரேடியத்தை கண்டுபிடிச்சா மேரி கியரி பொம்பளை தான். இந்திரா காந்தி நாட்டையா ஆளலையா? தைரியமாக இரு. டேய் சுட்டி பையலே, சிரிக்கிறான் பாரு. கைக்குள்ளே என்னடா வச்சுருக்க? ஒன்றுக்கு போயிருக்கான் பாருமா யசோதா. அப்புறம் உன் பேர் என்ன? வளர்மதி தானே? உனக்கு வந்தது பொய் வழி தான். எப்படியும் டெலிவரிக்கு 1 வாரம் ஆகும். வீட்டுக்கு போயிட்டு வழி வர்றப்போ வந்தால் போதும். சிஸ்டர், நான் வீட்டுக்கு போகிறேன். பாரதி வராந்தாவில் நடந்தாள். பினாயில் போட்டு துணி சுற்றின குச்சியால் மொழிகி கொண்டிருந்தார்கள். ஸ்டாஃப் ரூமுக்கு வந்து கோட்டை கழற்றி வைத்துவிட்டு நைட் டியூட்டி டாக்டர் பன்னீர்செல்வம் படித்து கொண்டிருந்த ஆங்கில நாவலின் அட்டையில் பெயர் படித்தாள். நல்லா இருக்கும் டாக்டர் இந்த நாவல். எத்தனை பக்கம் வந்திருக்கீங்க? இப்போ தான் 410 பக்கம் வந்திருக்கேன். ஓ, அதற்கு மேலே படிங்க, ரொம்ப பிரமாதமாக போகும். புறப்பட்டாச்சா? சாப்பிட்டுட்டு மறுபடி வரணும். புதுவயலில் தூக்கு மாட்டிக்கிட்ட கேஸ் ஒன்று கொண்டாந்து போட்டிருக்காங்க. உடனே போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டா தேவலாம்னாரு டாக்டரு. சாப்பிட்டுட்டு வந்துடுறேன், வரட்டுமா? வாங்க. பாரதி ஆஸ்பத்திரியை விட்டு வெளியே வந்தாள். நாடா விலக்கொலை
வியாபாரத்தில் பேரம் பேசாமல் வெண்டைக்காயும் தக்காளியும் வாங்கி கொண்டாள். அருகே போஸ்டரில் நாளைக்கு மாலை கால்பந்தாட்டத்தில் எந்தெந்த ஊர்கள் என்று பார்த்தால் நடந்தாள். வழியில் கடிகார கம்பெனி ஏறி அந்த டைம் பீஸ் இன்னும் ரிப்பேர் பண்ணலையா என்று கேட்டுவிட்டு வீட்டுக்கு வந்தாள். சித்தியின் பெண் குப்புறப்படுத்து புதிதாக பூஜை போடப்பட்ட படங்களின் விவரங்களை பார்த்து கொண்டிருக்க சித்தப்பா டிவி பார்த்து கொண்டே உப்மா சாப்பிட்டு கொண்டே இருந்தார். பாரதி, உன்னை பார்க்க யாரோ வந்தாங்கம்மா என்றாள் சித்தி அவள் தட்டில் சாதம் சரித்து கொண்டு. 3 கல் மூக்குத்தி, இடுப்பில் டிராக்டர் டயர். யாரு? கனகசபைன்னு சொன்னார். புதுவயலாம். தெரியலை. வேற என்ன சொன்னார்? இன்னும் வரலைன்னதும் கொஞ்சம் நேரம் கழித்து வர்றேனாரு. வரட்டும், கேட் சாவி எடுத்துகிட்டு போகிறேன் சித்தி. மறுபடியும் ஆஸ்பத்திரி போகணும், வேலை இருக்குது. இன்றைக்கி அம்மா லெட்டர் போட்டிருந்தா போல இருக்குது. ஆமாம். எப்போ ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போக போகிற? நான் என்னவோ வேணாம்னு சொல்கிற மாதிரி. நீ ஏன் வேணாம்னு சொல்ல போகிற? அம்மாவுக்காக இல்லாட்டாலும் அத்தானுக்காகவாவது நீ முயற்சி பண்ணாமல் இருப்பியா? அட போங்க சித்தி, 28 வயசில் வெக்கப்படக்கூட பயிற்சி வேணும் போல இருக்குது. முயற்சி என்ன முயற்சி? என் சொந்த மாவட்டத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடச்சா சௌகரியம்னு ஒரு அப்ளிகேஷன் போட்டு வச்சுருக்கேன், அவ்வளோதான். அது போதுமா? என்ன செய்ய சொல்கிறீங்க? யாரையாச்சும் சிபாரிசு பிடிச்சி? சித்தி என்றால் குரல் உயர்த்தி. நான் கணபதி ராம் பொண்ணுங்கிறத மறந்துடாதீங்க. அப்பா நினச்சிருந்தா அவருக்கு இருந்த செல்வாக்கை பயன்படுத்தி கோடீஸ்வரர் ஆயிருப்பார். ஒரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் பதவிங்கிறது இன்றைக்கி காமதேனு பசு மாதிரி ஆயிடுச்சு. தேட்டர் லைசன்ஸு, ரோடு கான்ட்ராக்டு, ரைஸ் மூமெண்ட்டுன்னு 1000 வழிகளில் பையன் நிரப்பிக்கிறாங்க. சொந்த விஷயம்னா அப்பா கவர்மெண்ட் காரை தொடமாட்டார். ஒரு பைசா லஞ்சம்னு வாங்கினதில்லை. ரூல்ஸுனால் ரூல்ஸ் தான். சட்டத்தை மீறி ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்க மாட்டார். மறந்துட்டிங்களா? இவர் நேர்மையாக இருந்தாலே 7 தடவை பதவி மாற்றினாங்க. கடைசி வரைக்கும் மாறலையே. எனக்கு MBBS சீட்டு வேணுங்கிற சந்தர்ப்பத்தில் கூட அம்மா கிட்ட உன் பொண்ணை எல்லாரையும் மாதிரி அப்ளிகேஷன் போட சொல்லு, தகுதி இருந்தால் செலக்ட் ஆவான்னு ஆணி அடித்த மாதிரி சொல்லிட்டாரு. இதெல்லாம் விடுங்க சித்தி. ஃபஸ்ட்டு ஹார்ட் அட்டாக் வந்ததுமே தான் பேங்க்கில் வெளியே வாங்கியிருந்த கடனை எல்லாம் அடைச்சார். உயில் எழுதினார். என்னை கூப்பிட்டு பக்கத்தில் உட்காத்தி வச்சு, பாரதி, உனக்கு பாரதின்னு அழகுக்காக பேர் வைக்கலாமா? அந்த மகாகவி மேலே எனக்கு இருந்த அபிமானத்தில் தான் வச்சேன். சிறுமையும் கொடுமையும் எங்கே நடந்தாலும் பாரதி கோபப்பட்டான், கொதிச்சு போனான். சொந்த லாபம் என்ன பார்த்தான்? நீதி, நேர்மை, நியாயம்னு ஒரு தார்மீக சிந்தனை வச்சுருந்தான். என்னோட லட்சிய மனிதம்மா அவன். என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் நேர்மை தவறாமல் வாழ்ந்துட்டேன். உனக்கும் அதான் சொல்கிறேன். பணமோ புகழோ பாசமோ எதுவுமே உன்னை வளைச்சிடக்கூடாது. நீ செய்கிற தொழிலில் நேர்மையை கடைசி வரைக்கும் கடைப்பிடினாரு. இன்றைக்கி சொன்ன மாதிரி இருக்குது. என்னை பார்த்து சிபாரிசு பிடிக்க சொல்கிறீங்களே, என்னடி இது? ஒரு வார்த்தை சொன்னதுக்கு இவ்வளவு வியாக்கானம் பண்ணுற? உன்னை மாதிரி உங்கள் அப்பா மாதிரி ஆசாமிங்களுக்கு இன்றைக்கி ஏமாளிப்பட்டு தான் கிடைக்கும். கிடச்சிட்டு போகட்டும். நாட்டில் எந்த காரியம் லஞ்சமோ சிபாரிசோ இல்லாமல் நடக்குது? எனக்கு அப்படி காரியமாகணும்னு அவசியம் இல்லை. உங்கள் வீட்டில் தான் தங்கியிருக்கிறது பாரமாக இருந்தால் சொல்லுங்கள். நாளைக்கே நான் லேடிஸ் ஹாஸ்டலுக்கு போயிடுறேன். பாரதி பாதி சாப்பாட்டிலிருந்து கை கழுவி கொண்டு சமையலறையை விட்டு வெளியே வந்தாள். சித்தி மோவாயில் தோளில் நொடித்து கொண்டு பின்பக்கம் போனாள். பாரதி தனியறையில் கண்ணாடி முன் நின்று தலையை லேசாக வாரி கொண்டபோது வாசலில் குரல் கேட்டது. டாக்டர்மா இருக்காங்களா? பாரதி, யாரோ பார்க்க வந்திருக்காங்க என்றார் சித்தப்பா. பாரதி வெளிப்பட்டு வாசலுக்கு வந்தாள். கக்கத்தில் கைப்பையுடன் ஜிப்பா போட்ட அந்த மனிதர், வணக்கம்மா, என் பேர் கனகசபை, புதுவயல்லேருந்து வரேன். கொஞ்சம் உங்ககிட்ட தனியாக பேசணும். வீட்டின் வாசலில் ஒரு சின்ன காய்கறி தோட்டம், கொஞ்சம் வெற்றுவேலி. ஒரு நிமிஷம் என்று சொல்லி 2 நாற்காலிகளை கொண்டு வந்து அங்கே போட்டு ஒன்றில் அமர்ந்து மற்றொன்றில் அமரச் சொல்லி, என்ன சொல்லுங்க என்றாள் பாரதி. அது ஒன்றுமில்லை, நீங்கள் கொஞ்சம் தயவு பண்ணணும். கனகசபையின் விரலில் வைரம் எண்ணியது. உதட்டில் பல்வரிசை சுமாராக போட்டி போட்டது. உடம்பு நாற்காலியில் காம்ப்ளாக்ஸ் சாப்பிட்டதால் நெளிந்தது. நான் ஹாஸ்பிட்டல் போகணும், கொஞ்சம் சீக்கிரம் தெளிவாக சொல்லுங்கள். நான் இன்ஸ்பெக்டர் ஐயாவை கேட்டேன், முயற்சி பண்ணி பாருங்கன்னு சொன்னார், அதான் வந்தேன். எதுவும் புரியலை எனக்கு. தங்கராசு நம்ம பங்காளி தான், கொஞ்சம் முன்விரோதம். நம்ம பையன் ரொம்ப துடுக்கு, கொஞ்சம் பட்டசாராயம் வேற அடிச்சிருந்தான் நேற்று. தங்கராசு ஆயி அம்மானு வாய்க்கு வந்ததையெல்லாம் பேசியிருக்கான். இவனுக்கு தாங்கலை, பாஞ்சி குரல் வலைய பிடிச்சிருக்கான். பாவி பைய செத்து தொலைச்சிட்டான். இருங்க, இதெல்லாம் என்கிட்ட ஏன் சொல்கிறீங்க? சொச்சத்தையும் கேட்டுடுங்க. நைனா இதை மாதிரி ஆயிடுச்சுன்னு என்கிட்ட வந்தான். தங்கராசுக்கு அல்பாயுசுடா, அதுக்கு நீ என்ன பண்ணுவேன்னு கேட்டேன். அப்புறம் ஒரு கயிறு கட்டி அதில் தொங்க விட்டு தற்கொலை மாதிரி ஒரு செட்டப் நடந்து போச்சு. மை காட், நான் மனுஷங்களை பார்த்து செய்ய வேண்டிய காரியத்துக்கு அவரை எதுக்கு கூப்பிடுறீங்க? இப்போது அந்த தங்கராசோட பிரேதத்தை தான் நீங்கள் போஸ்ட்மார்ட்டம் பண்ணி ரிப்போர்ட் எழுத போகிறீங்க. போலீஸ் உங்கள் பையனை அரெஸ்ட் பண்ணியிருக்கா? இவனுங்க சண்டை போட்டதை 2 வெத்து பசங்க பார்த்துட்டானுங்க.
அதை வச்சு சந்தேகம்ன்ட்டு அரெஸ்ட் பண்ணி உள்ளார வச்சுருக்காங்க. ஸ்டேஷன் லாக்கப்பில் தான், ரிமாண்டில் இல்லை. இப்போது டாக்டர் அம்மா தான் மனசு வைக்கணும். எதுக்கு? ரிப்போர்ட்டை நமக்கு சாதகமாக எழுதுறதுக்கு தான். ரெக்கார்டு உறுதியாக இருந்தால் போதுமே. சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் பார்த்துருவேணுங்க. எந்திரியா முதல்ல என்றாள் பளிச்சென்று. அம்மா பொறுமையாக பேசுங்க. ஒரு கொலையை தற்கொலைன்னு கூசாமல் மாற்ற சொல்கிறீங்களே, வெக்கமாக இல்லை உங்களுக்கு? எனக்கு கோபம் அதிகமானால் என்ன செய்வேன்னே தெரியாது. போயிடுங்க முதல்ல. டாக்டர் அம்மா என்ன எதிர்பார்க்குறீங்கன்னு சொல்லுங்கள், செஞ்சிடலாம். போய் உங்கள் பிள்ளைய கொலையை ஒத்துக்க சொல்லுங்கள். வாழ வேண்டிய பையன்மா இவன். தங்கராசு சாக வேண்டிய பையனா? அடுத்த மாதம் கல்யாணம் வேற வச்சுருக்கேன். நல்ல வேலை கல்யாணத்துக்கு அப்புறம் நடக்கலையேன்னு சந்தோஷப்படுங்க. கனகசபை தன் கைப்பையை திறந்து உள்ளிருந்த வைர அட்டிகையை வெளியில் எடுத்து, இது என் பொண்டாட்டியோடது, 70 ரூபாய் ஆச்சு. கமலா கையில் வாங்கி பாருங்க டாக்டர் அம்மா. பாரதி எழுந்து கொண்டாள். இப்போ நீங்கள் இடத்த காலி பண்ணலைன்னா நான் போலீஸை கூப்பிட வேண்டியதாக வரும். போங்க. என்னை விலைக்கு வாங்க முடியாது. உண்மையை உயிரே போனாலும் உண்மைன்னு தான் சொல்லுவேன். எது முறையோ எது சட்டமோ அப்படித்தான் நடப்பேன். விருட்டென்று உள்ளே வந்தாள் பாரதி. கனகசபை நெக்லஸை உள்ளே வைத்து ஜிப்பை இழுத்து போட்டு கொண்டு வெளியேறினார். உள்ளே வந்த பாரதி தன் அறைக்கு சென்று வியர்வை ஒற்றிக்கொண்டு கைப்பை எடுத்துக்கொண்டு வெளியே வந்தபோது சித்தப்பா எழுந்து டிவியை அணைத்துவிட்டு, பாரதி நீங்கள் பேசிக்கிட்டதை கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். கொலைங்கிறது கதையிலையும் சினிமாவிலையும் தான் பெரிய விஷயம். இப்போ நாட்டில் இது சர்வசாதாரணமாக ஆயிடுச்சு. யாரை கேட்டாலும் எங்கள் தெருவில் ஒரு கொலை நடந்துருச்சுன்னு நிச்சயம் சொல்லுவாங்க. எல்லா கொலையும் ரெக்கார்ட் ஆகுதா? எல்லா கொலைக்காரங்களும் மாட்டிக்கிறாங்களா? சட்டத்தை செயலாக்குறத போலீஸு, நீதிமன்றம் இதில் ஏதாச்சும் ஒரு கட்டத்தில் பணத்தால் விலைக்கு வாங்கிடுறாங்க. ஒன்றும் வேணாம், இதையே எடுத்துக்கோ. இப்போது 70,000 ரூபாய் நெக்லஸை தரேங்கிறான். நீ உதவ மாட்டேன்ட்ட இவன் ஓஞ்சிருவானா? அடுத்த லெவலில் இதை விட அதிகமாக கொடுத்து எப்படியாச்சும் கேஸை திசை திருப்பிடுவான். என்ன பந்தயம் கட்டுற? உங்ககிட்ட பந்தயம் கட்ட எனக்கு நேரம் இல்லை. இப்போ என்ன சொல்ல வரீங்க? அதை சொல்லுங்கள் சித்தப்பா. அப்பட்டமாக ஒரு கொலையை மூடி மறைக்க முயற்சி நடக்குது. இது ரொம்ப அநியாயம்தான். நீ ஒருத்தி நேர்மையாக இருக்கிறதால இந்த அநியாயம் நடக்காமல் இருக்க போகுதா? உன் நேர்மையால் உனக்கு நஷ்டம் தானே ஒழிய லாபம் இல்லை. கைகளை கட்டி கொண்டு அப்புறம் என்றாள். ஊரோட ஒத்து போனால் என்ன தப்புன்னு கேட்குறேன். பிரதமர் லெவல்லையே ஊழல் புகார் வருது. கொஞ்சம் நஞ்சம் இல்லை, கோடிக்கணக்கில். ஊழலை அம்பலப்படுத்துறதுக்காகவே ஒரு டஜன் பத்திரிக்கை வந்தாச்சு. ஒவ்வொரு பக்கத்துலேயும் 52 கோடி ஊழல், 40 கோடி ஊழல்னு எல்லாம் கோடி கணக்கில் தான். நீ மட்டும் நேர்மை நீதினு நிற்கிறதுல என்ன சாதிக்க போகிற? பேசிட்டிங்களா இன்னும் இருக்கா? 70,000 கோட்டை விட்டுட்டு நிற்கிறியேன்னு ஆதங்கம்தான், வேற என்ன? சித்தப்பா பணம் தான் பெருசுன்னா ஒரு பொண்ணு, அதுலேயும் ஒரு அழகான பொண்ணு நினச்சிட்டானா சுலபமாக சம்பாதிக்க ஆம்பளையை விட அவளுக்கு தான் அதிக வாய்ப்பு இருக்குது. நான் ஒருத்தி கற்போடு இருக்கிறதால நாட்டில் விபச்சாரம் எல்லாம் ஒழிஞ்சிருமா? ஒழியாது இல்லையா? நாளைக்கே வாசலில் ஒரு சிவப்பு விளக்க தொங்க போட்டுட்டு அமோகமாக ஆரம்பிச்சிடட்டுமா? வாயில் அடித்து கொண்டாள் சித்தி. ஏண்டி அவர் என்ன சொன்னார், நீ என்ன சொல்கிற? எதையும் இணைச்சி பேசுகிற? என்னை பொறுத்த வரைக்கும் வித்தியாசம் எதுவும் இல்லை சித்தி. இதில் உடம்பை விற்கிறாங்க, அதில் மனசாட்சியை விற்கிறாங்க, அவ்வளவுதான். பாதி செருப்பு அணிந்து வேகமாக வெளியேறினாள் பாரதி. இவ உருப்படவே போகிறதில்லை என்றார் சித்தப்பா. பாரதி தங்கராசுவின் பிரேத பரிசோதனை அறிக்கையில் குரல்வளை நெரிக்கப்பட்டுள்ள குறிப்புகளை உண்மையாக எழுதினாள். அன்றிலிருந்து 3ஆம் நாள் இரவு ஆஸ்பத்திரியில் இருந்து வீட்டுக்கு போகும் வழியில் அந்த இருட்டான தெருவில் பின்மண்டையில் கட்டையால் தாக்கப்பட்டாள். அதே ஆஸ்பத்திரியில் கட்டு போட்டு படுத்திருந்தாள். பஸ் ஸ்டாண்டில் இறங்கி சாத்துக்குடி வாங்கி கொண்டு ரிக்ஷாவில் வந்து இறங்கி வெள்ளை பெயிண்ட் அடித்த ஸ்டூலில் அமர்ந்து கண் கலங்கினான் கிருஷ்ணன். நீலச்சட்டை, நீல பேண்ட், வளப்பான மீசை. என்ன பாரதி இதெல்லாம்? ஒன்றுமில்லை, சின்ன ஆக்சிடெண்ட் என்றால் சிரித்து கொண்டே. பொய், பிரயோஜனப்படாது. உன் சித்தப்பா விவரமாக லெட்டர் எழுதிட்டார். ஏன் உனக்கு இந்த வம்பெல்லாம் பாரதி? நான் என்ன வம்பு செஞ்சேன் கிரிஷ்? சாக்கடை மேலே கல் எறிஞ்சால் சட்டை பாழாகத்தானே செய்யும். கிரிஷ், என்னை நீ நல்லா புரிஞ்சிருப்பவன் இருந்தும் கேட்குறியே. உன்னை துப்பாக்கி முனையில் என்னை கொலை சொல்லி உத்தரவு போட்டால் செய்வியா? என்ன கேள்வி இது? சொல்லு, எனக்கு கொல்லுவியா? நான்சென்ஸ். ஏன் இப்படியெல்லாம் பேசுகிற பாரதி? என்னை சுட்டா சுட்டுக்குங்கடான்னு பேசாமல் இருந்துடுவேன். உன்னை நான் என் உயிரை விட மேலாத்தான் நினைக்கிறேன். ஏன் அப்படி? பிகாஸ் ஐ லவ் யூ. அது மாதிரி தான் ஐ லவ் மை மனசாட்சி. என் உயிரை விலையாக கேட்டாலும் தந்துடுவேன், அதை கொல்ல மாட்டேன். பாரதி, நீ நேர்மையாக நடந்துக்கிறதுல எனக்கு சந்தோஷம், பெருமிதம் எல்லாம் இருக்குது. அது உனக்கு ஆபத்தான் முடியுதே. எனக்கு லாங் லைஃப் வேணாம் கிரிஷ். எனக்கு பிடிச்ச நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கை. காலம் சின்னதாக இருந்தாலும் சம்மதம். உங்ககிட்ட பேசி ஜெயிக்கவே முடியாது. ரொம்ப வலிக்குதாம்மா? நேற்று வலி அதிகமாக இருந்தது, இப்போ பரவாயில்ல. அம்மாவுக்கு தெரியுமா? நானும் வர்றேன், அழைச்சிட்டு போனாங்க. வேணாம், நான் மட்டும் போய் பார்த்துட்டு வந்துடுறேன் அத்தைன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். எப்போ டிஸ்சார்ஜு? நாளைக்கு. சித்தி வீட்டுக்கு போக பிடிக்கலையா? ஏம்மா?
பிடிக்கலைன்னா பிடிக்கலை, ஒரு உதவி செய்ய, ஒரு லேடிஸ் ஹாஸ்டலில் இடம் பிடிச்சு கூட. தஞ்சாவூருக்கு ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு வந்துட்டேன் பாரதி. நான் மாட்டேங்கிறேன். அப்ளை பண்ணி 4 மாதம் ஆச்சு. 2 நாள் தங்குற இல்லை. லீவு இல்லைம்மா. உனக்கு லீவு இருந்தால் ஒரு வாரம் போட்டுட்டு வாயேன், ரெஸ்ட்டாக இருந்துட்டு வரலாம். உன்னை பார்த்ததில் வச்சுக்கிட்டு ரெஸ்ட் எடுக்க முடியுமா? ஏய், நான் பக்கா ஜென்டில்மேன். அட 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 தெரியாதா சார் உங்களை? அந்த நேரத்தில் படம் பார்த்த கதையெல்லாம் மறந்து போச்சா? சரி, ஏன் கிரிஷ் இன்னும் டிலே பண்ணுற? டாக்டர் உங்களுக்கு எத்தனை குழந்தைன்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படியே விட்டால் உங்கள் மருமக உங்களோட தானே இருக்கான்னு கேட்பாங்க. வாஸ்தவம். எத்தனை நாளைக்கு உன் ஃபோட்டோவுக்கே முத்தம் கொடுத்துட்டு இருக்கிறது? வேலை பர்மனெண்ட் ஆகட்டும்னு தள்ளி போட்டேன். போன மாதம் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. அப்பாவை கன்சல்ட் பண்ணி டேட் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஜூஸ் சாப்பிட்றியா? கிரிஷ் சாத்துக்குடியை க்ரஷ் செய்து கொண்டிருந்த போது சித்தியின் பெண் வந்து, அக்கா உங்களுக்கு லெட்டர் வந்திருக்கு என்று நீட்டினாள். ஃபார் கவர்மெண்ட் சர்வீஸ் ஒன்லி என்று முத்திரையிடப்பட்டிருந்த நீல கவரை கிழித்து காகிதத்தை விரித்தாள். டைப் செய்த வாக்கியங்கள் அவள் முகத்தில் வெளிப்பாய்ச்சின. கிரிஷ், என்னை பாராட்டு. எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் வித் ப்ரமோஷன். எந்த ஊருக்கு? நம்ம கேட்ட தஞ்சாவூர் மாவட்டம்தான். ஆனால் தஞ்சாவூர் இல்லை, புதுப்பேட்டை ஜிஹெச்சில் சீஃப் மெடிக்கல் ஆஃபீஸராக போட்டிருக்காங்க. பரவாயில்லையே, லஞ்சமோ சிபாரிசோ இல்லாமல் கூட சமயத்தில் காரியங்கள் நடக்கும் போல இருக்கே. கங்க்ராச்சுலேஷன்ஸ். எப்போ ஜாயின் பண்ணுற? இன்னும் 3 நாளில் என்றாள் பாரதி உற்சாகமாக. பகுதி 3. ஏஆர்பி வீட்டின் தோட்டத்தில் நாற்காலி போட்டு அமர்ந்திருந்தான். கைலி மட்டுமே கட்டியிருந்தான். கையில் காலை செய்தித்தாள் விரித்து வைத்திருந்தான். சட்டை போடாத ஒல்லியான நாவிதன் பீட்டரின் பின்தலையில் கிரீச் என்று முடிவெட்டி கொண்டே வாயில் வெற்றிலையை மென்று கொண்டிருந்தான். எதிரே இதமான வெயிலில் ஏஆர்பியின் வளர்ப்பு நாய் தன் குட்டியோடு விளையாடி கொண்டிருந்தது. தோட்டக்காரன் பைப்பிலிருந்து பூவாளியில் தண்ணீர் பிடித்து கொண்டிருக்க நிர்வாண பூக்கள் குளிக்க தயாராயின. ஐயா என்று வந்தான் அவன். காட்டெருமை மாதிரி உடம்பை வளர்த்திருந்தான். மார்பில் குத்தின கையில் தான் எலும்பு ஒடியும். என்னடா என்றான் ஏஆர்பியின் நிமிராமல். படகுத்துறையில் சின்ன தகராறு. என்னன்னு விபரமாக கேட்டாதான் சொல்லுவியா? ஒன்றும் இல்லைங்க. இருளப்ப மறுபடியும் நம்ம ஆளுங்க கிட்ட தகராறு பேசினா வாய் வார்த்தை முத்தி போய் 2 தட்டு தட்டிட்டேன். கீழே விழுந்துட்டான். தஞ்சாவூருக்கு தூக்கிட்டு போயிருக்காங்க. தஞ்சாவூருக்கு தூக்கிட்டு போகிற அளவுக்கு இடுப்பில் எலும்பு முறிஞ்சிருக்கு. எப்படிடா தெரியும்? மிதிச்சப்போ மழுக்குன்னு சத்தம் கேட்டுதே. மிதிச்சியா? ஆத்திரம் தாங்காமல், ஜேம்ஸ் உன்னோட பெரிய ரோதனடா. நான் சொன்னதை கேட்கவே மாட்டேங்கிற. யார் மேலேயும் கை வைக்காதேன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். இருளப்பனை எப்படி அடித்த எனக்கு தெரியாதா? அவன் செத்து போயிருந்தானா? அப்படியெல்லாம் முரட்டுத்தனமாக அடிக்கலிங்க. ஆனால் நடமாட 1 மாதம் ஆகும். ஜாதிக்காரன் எல்லாம் சேர்ந்துருப்பானே, போலீஸ்க்கு போக போகிறாங்க. ஜேம்ஸ் தானே நமக்கு. இனிமேல் இப்படி நடந்துக்கல ஐயா. இப்போ இன்ஸ்பெக்டர்கிட்ட நான் பதில் சொல்லி ஆகணும். அவனும் ஒரு மூடான ஆள். மனசு இருந்தால் சாதகமாக செய்வான், மனசு இல்லைன்னா எடக்கா பேசுவான். அவன்கிட்ட போய் தொங்க சொல்கிற. நான் தான் வெட்டி முடித்து கண்ணாடியை நீட்டி, யா பார்த்துக்குங்க என்றான். பீட்டர் தலையை இப்படி எப்படி திரும்பி பார்த்து திருப்தியாய் தலையாட்டி கொண்டான். அவன் கத்தியை விரித்து உள்ளங்கையில் 2 தேய்ப்பு தேய்த்து கொண்டதும் பீட்டர் கையை உயர்த்தி காட்டினான். சொந்த தகராறுன்னு சொல்லிடுறேங்க ஐயா, தர்ற தண்டனையை வாங்கிக்கிறேன் என்றான் தலை குனிந்த ஜேம்ஸ். உடம்பையும் தலைமுடியையும் மட்டும்தான் வளர்த்து வச்சுருக்க. நீ என்கிட்ட வேலை பார்க்குறது தெரியும். படகுத்துறையில் மீன் பிடிக்கிறதுல நமக்கும் இருளப்பனுக்கும் முன் தகராறு இருக்கிறது தெரியும். இப்போ நான் சொந்த தகராறுன்னு அடித்தேன்னு சொன்னால் எவன்டா நம்புவான்? ஏஆர்பியின் பின்னால் இருந்து தூண்டி விட்டு வேடிக்கை பார்க்குறான்னு தான் இப்போ சொல்லுவான். எனக்கு தான் கெட்ட பேர். அடுத்த கையை உயர்த்தி கொண்டு போய் வெந்நீர் ரெடி ஆகிடுச்சான்னு பார்த்துட்டு வா என்றான் மௌனமாய் நின்ற ஜேம்ஸிடம். ஜேம்ஸ் திரும்பி வந்து, கரண்ட் இல்லைங்க ஐயா, வேறு அடுப்பில் போட்டிருக்காங்க, இன்னும் 2 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். அப்போ என்ன செய்யலாம் ஜேம்ஸ்? மன்னிப்பு கேட்டுக்கிறேங்க ஐயா, நடந்தாச்சு, சரி விடு. இருளப்பன் திருப்பி தாக்கலையா? எங்கே தாக்க விட்டேன்? உனக்கு சின்ன காயம் கூட இல்லையா? அவன் இடுப்பில் தாயத்து கட்டியிருந்தான். மணலில் கட்டி பிடிச்சி புரண்டதில் அது கீறிடுச்சு. ஜேம்ஸ் தன் சட்டையை உயர்த்தி இடுப்பில் காட்டினான். எதிரே ஒரு சின்ன கீறல் இருந்தது. அதில் ரத்தம் வந்த அடையாளம் கூட இல்லை. ரத்தம் வந்துச்சா? இல்லை, சின்ன கீறல். நம்ம கணக்கு பிள்ளை சர்மா வந்துட்டாரான்னு பாரு. நாவிதன் வேலை முடிந்து தன் துணிப்பைக்குள் உபகரணங்களை எடுத்து வைத்தான். சோப்பு நிறை ஓரமாக ஊற்றினான். ஏஆர்பி கொடுத்த 5 ரூபாயை பவ்யமாக வாங்கி கொண்டு நகர்ந்தான். ஏஆர்பி தோட்டத்தில் நட்டிருந்த பார் கம்பிகளுக்கு மையமாக போய் நின்று கொண்டு கைலியை மடக்கி கட்டி கொண்டு எவ்வி ஒரு முனையிலிருந்து மணி முனை வரை தவ்வி தவ்வி சென்றான்.
ஜேம்ஸ் கையோடு சர்மாவை அழைத்து வந்திருந்தான். சர்மா மூக்கின் முனையில் மூக்குப்பொடி கரையோடும் சட்டையின் பாக்கெட் பகுதியில் இங்கு கரையோடும் தலையில் நரையோடும் இருந்தார். சர்மா, ஸ்டேஷனுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் எழுதியா? யார் எழுதுகிற மாதிரிங்க? ஜேம்ஸ் எழுதுகிற மாதிரி. என்ன எழுதணுங்க? படகுத்துறையில் இருளப்ப வலுவில் வந்து சண்டைக்கு வந்தான். என் தாயை அசிங்கப்படுத்தி தகாத வார்த்தையில் பேசினான். என்னை அப்படி பேசாத என்று எச்சரித்த பின்னரும் பேசியதோட முதல்ல என்ன அடித்தான். என்னை கழுத்தை நெரித்து கொல்ல வந்தான். நான் என் உயிரை காப்பாற்றி கொள்ள போராடினேன். இருவரும் அரணில் உருண்டோம். எனக்கு உடம்பில் சின்ன இரத்த காயங்கள் ஏற்பட்டதுடன் நெஞ்சில் பலமாக அடிபட்டிருப்பதால் வலி தாங்க முடியவில்லை. தாங்கள் இருளப்பன் மேல் தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். எழுதிட்டுறேங்க. ஜேம்ஸ், கம்ப்ளைண்ட்டை எடுத்துக்கிட்டு கூட யாரையாச்சும் அழைச்சிக்கிட்டு ஸ்டேஷனுக்கு ரிக்ஷாவில் போ. நான் ஃபோனில் இன்ஸ்பெக்டர்கிட்ட பேசுகிறேன். அவர் உன்னை ஆஸ்பத்திரியில் சேர்ப்பார். 2 நாள் பேசாமல் பார்த்துக்கலாம். என்ன? சரிங்க ஐயா. இப்படி நிமிந்து போகாதடா. அடிப்பட்ட மாதிரி போ. இழவு எல்லாம் சொல்லித்தரணும் உனக்கு. ஜேம்ஸ் போனதும் ஏஆர்பி குளிக்க போனான். புதுப்பேட்டை பஸ் ஸ்டாண்டில் நுழைந்து இன்ஜின் பதற உடனே புறப்பட தயாராய் நின்றது தஞ்சாவூரில் இருந்து வந்த டவுன் பஸ். சீக்கிரம் இறங்குங்க. பாரதியும் இறங்கி கொண்டாள். நிழலுக்கு ஒதுங்க ஒரு ஷெல்டர் கூட இல்லாமல் திறந்த வெளி மைதானமாக இருந்தது பஸ் ஸ்டாண்ட். இறங்கினதுமே அருகே இருந்த கழிவறை நாற்றம் மூக்கை பொத்த வைத்தது. சுவர் ஓரமாக ஆண்கள் லஜ்ஜையே இல்லாமல் நின்று பிளாட்ஃபார்ம் சுவர் ஓரமாக நின்று பிளாடர் காலி செய்து கொண்டிருந்தார்கள். சற்று தள்ளி ஒரு மரம் அடியில் நிழலில் மூட்டைகளோடு பைகளோடு ஏதோ பஸ்ஸுக்கு காத்திருப்பவர்கள். பால் கொடுக்க கொண்டு வந்த ஒரு தாய், ட்ரங்கு பெட்டி மேலே உட்கார்ந்து கொண்டு ஒரு பையன், கூறுகட்டி வறுத்த கடலை விற்கும் ஒரு கிழவி, சரவணா ஓட்டல் வாசலில் 4 சைக்கிள்கள், தடியுடன் ஒரு பிச்சைக்காரன், சற்று தள்ளி பாட்டிலாய் அடுக்கின வாழைத்தாரும் பத்திரிகைகளும் தொங்கும் பெட்டிக்கடை. அதன் அருகில் ரிக்ஷா, ஒரே ஒரு ரிக்ஷா. பாரதி சூட்கேஸுடன் நடந்த ரிக்ஷாவை நெருங்கி ரிக்ஷாக்காரன் ஊதுபத்தி கொளுத்தி ரிக்ஷாவுக்குள் இருந்த முருகன் பட ஃப்ரேமில் செருகும் வரை காத்திருந்து, வரியாப்பா என்றாள். எங்கே போகணுமா? கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு. அவன் பொக்கென்று சிரித்து, அதோ தெரியுதே கம்பம், அதுக்கு லெஃப்டில் திரும்பி 10 தப்படி நடந்தால் மணிக்குண்டுக்கு மேற்கால ஆஸ்பத்திரி, நடந்தே போயிடலாமா என்றான். பாரதி நன்றிப்பா என்று விட்டு நடந்தாள். அவன் சொன்ன கொடிக்கம்ப மேடையிலிருந்து இடது பக்கம் திரும்பினதும் கடை தெரு ஆரம்பித்திருந்தது. மளிகை கடை, கயிறு கடை, ஆரியபவன், சாந்தி லாட்ரி சென்டர், காய்கறி கடை, ராஜி சலூன், பாத்திரக்கடை, ரம்யா மெடிக்கல்ஸ் என்று கொஞ்சம் பிஸியாக இருந்தது. சாலை ஓரங்களில் டயர் போட்ட தள்ளுவண்டிகளில் சாத்துக்குடி, கொய்யாப்பழம், திராட்சை, வாழை, உதிரி மல்லிகை, எதை எடுத்தாலும் 1 ரூபாய் பொருட்கள் நிரம்பியிருந்தன. மணிக்குண்டில் சின்னமுள் உடைந்து உள்ளேயே விழுந்திருந்தது. சந்திரா தியேட்டரில் பகல் நேர காட்சிகளுக்கான காமதேவதை, மனதை அள்ளும் காட்சிகள் நிறைந்த மலையாள கலர் படம் என்று சிங்கிள் கலர் போஸ்டரும், அதன் அடியில் அண்ணன் ரஜினிகாந்தின் பிறந்த நாளான இன்று அவர் நீடூழி வாழ வாழ்த்துகிறோம், இவன் ஸ்டைலிங் ராஜ்காந்த் ரசிகர் மன்றம் புதுப்பேட்டை என்று கலர் ஸ்கெட்சில் கையால் எழுதி போஸ்டரும் ஒட்டப்பட்டிருந்தது. பாரதி மணிக்குண்டை கடந்து அரசாங்க மருத்துவமனை நோக்கி நடந்தாள். காதுக்கு பக்கமாக அலறிக்கொண்டு ஒரு மைக் கட்டின ரிக்ஷா வந்தது. இன்று மாலை சரியாக 6 மணி அளவில் வடகரையில் அண்ணா கலையரங்கில் தேமுகவின் 10 ஆண்டு சாதனை விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற உள்ளது. அவ்வயம் விழாவில் கலந்து கொண்டு சிறப்புரையாற்ற சோ வருகிறார்கள். அனைவரும் திரளாக வரும்படி கேட்டுக்கொள்கிறோம். இங்கானம் நகர சேமுதிக புதுப்பேட்டை. பாரதி அரசாங்க மருத்துவமனைக்குள் நுழைந்தாள். காம்பவுண்டிற்குள் தெரிந்த 4 கட்டிடங்களில் அலுவலகம் எங்கே இருக்கிறது என்று எதிர்ப்பட்ட ஆசாமியை விசாரித்து கொண்டு அணுகி படியில் கால் எடுத்து வைக்கும்போது அப்பாவை நினைத்து கொண்டாள். செய்யும் தொழிலே தெய்வம். என் பொறுப்பில் நான் அக்கறையாய் இருப்பேன், நேர்மையாய் நடப்பேன், உண்மையாய் செயல்படுவேன். படியில் கால் வைத்து உள்ளே வந்தாள். ரிலீவ் ஆகும் சிஎம்ஓ சடகோப்பன் தொந்தி தள்ளி இருந்தார். தங்கப்பல் கட்டியிருந்தார். சிரிப்போடு வரவேற்று பொறுப்புகளை ஒப்படைத்தார். ஆஸ்பத்திரியின் 3 கட்டிடங்களையும் அழைத்து சென்று காட்டினார். ஆப்ரேஷன் தியேட்டர் அழைத்து போனார். மொத்தம் இங்கே 5 டாக்டர்கள், 4 ஆம்பளை டாக்டர்கள், 1 லேடி டாக்டர், 2 SM, 1 MD, 1 DGO, 1 DGH என்று விவரங்களை சொன்னார். ஸ்டாஃப்களை அறிமுகப்படுத்தினார். 1/2 மணி நேரம் கழித்து அறைக்கு வந்து பாரதி தன் நாற்காலியில் அமர்ந்ததும் வாழ்த்து சொன்னார். ஹாஸ்பிட்டல் காம்பவுண்டுக்குள்ளேயே குவார்ட்டர்ஸ் இருக்குது. நான் அங்கே தான் தங்கியிருக்கேன். வெக்கேட் பண்ணி ரெடியாக இருக்குது. நீங்கள் அங்கேயே தங்கலாம். தண்ணி வசதி இருக்குது. காற்று நல்லா வரும். தேங்க்யூ. அப்புறம் பர்சனலாக ஒரு விஷயம், ஆப்பிளர் ஆரஞ்சோ வாங்கிட்டு போய் ஏஆர்பி சாரை கண்டுக்கிட்டு வந்துருங்க. புருவம் சுருக்கினாள். கண்டுக்கிறதா? அப்படின்னா அதாவது அறிமுகப்படுத்திக்கங்கன்னு சொல்ல வந்தேன். யார் அவர்? ஏஆர்பி. ஊரில் பெரிய புள்ளி. பாதி சொத்து அவரு தான். கொஞ்சம் முரட்டு ஆசாமி. மேல் மட்டம் வரைக்கும் இன்ஃப்ளூயன்ஸ் உள்ளவர்.
அதுக்காக என்றால் கடுமையாக. உங்களுக்கு இஷ்டம் இல்லைனா விடுங்க டாக்டர். ஊரில் நடப்பதை சொன்னேன். புதுசாக இன்ஸ்பெக்டரோ இல்லை சப் இன்ஸ்பெக்டரோ கூட போய் பார்க்குறது வழக்கம். சாரி சார், எனக்கு இதெல்லாம் பிடிக்காது. யார்கிட்டையும் நானாக போய் வழியை அறிமுகப்படுத்திக்கணும்னே ஐஸ் வைக்கணும்னோ எனக்கு அவசியம் இல்லை. என் டியூட்டியை நான் ஒழுங்காக செய்வேன். அதனால் யார் தயவும் நான் எதிர்பார்க்கறதில்ல. ஓகே, விஷ் யூ ஆல் த பெஸ்ட். கை கூப்பி விட்டு சடகோபன் நடந்து சென்றார். ரெக்கார்டுகளை எடுத்து புரட்டி பார்க்க ஆரம்பித்தாள். மேஜை மீது இருந்த டெலிஃபோன் எடுத்தாள். ஹலோ, சிஎம்ஓ பாரதி என்றாள். டாக்டர் சடகோபன் இல்லை? ரிலீவ் ஆகிட்டார். அவர் சீட்டில் தான் நான் வந்திருக்கேன். நீங்கள் யார்? வணக்கம் மேடம், நான் புதுப்பேட்டை ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் குமார் பேசுகிறேன். வணக்கம் சார். டாக்டர் சடகோபன் சொல்லிகிட்டு இருந்தார் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதா. என்னைக்குன்னு சொல்லலை. நீங்கள் எப்போ ஜாயின் பண்ணீங்க டாக்டர்? இப்போ தான் 1 மணி நேரமாச்சு. சந்தோஷம். வெல்கம் டு புதுப்பேட்டை. உங்களை ஓய்வாக வந்து சந்திக்கிறேன் டாக்டர். நல்லது சார். அப்புறம் ஜேம்ஸ்னு ஒரு பேஷண்ட்டை கான்ஸ்டபிளோடு அனுப்புகிறேன். அது அடிதடி கேஸ் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கேன். அட்மிஷன் போட்டுக்குங்க. கொஞ்சம் வேண்டப்பட்ட நம்பரோட ஆள், ஏஆர்பின்னு பேர். நேரில் பேசுகிறப்போ விவரமாக சொல்கிறேன். கொஞ்சம் ஃபேவரபுளாக சர்டிஃபிகேட் வேணும். மிஸ்டர் குமார், என்கிட்ட சட்டத்தை மீறின எந்த சலுகைகளையும் தயவுசெய்து எதிர்பார்க்காதீங்க. யாருக்கும் எந்த ஃபேவரும் செய்ய மாட்டேன். நீங்கள் பேஷண்ட்டை அனுப்புங்க. அட்மிட் பண்ண வேண்டிய நிலைமையில் இருந்தால் அட்மிட் பண்ணிக்கிறேன். என்ன அவன் கண்டிஷனோ அதுதான் சர்டிஃபிகேட்டில் வரும். வச்சிடட்டுமா? டாக்டர், ஏஆர்பி ஊரில் ரொம்ப முக்கியமான புள்ளி. விஐபிகளுக்காக இந்தியாவில் தனி ஒரு சட்டம் இல்லை மிஸ்டர் இன்ஸ்பெக்டர். இந்த வேகம் வேணாங்க டாக்டர், வம்புல முடியும். மிரட்டலா? இல்லைங்க, எச்சரிக்கை. பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸு. எந்த வார்த்தையும் என்னை பாதிக்காது இன்ஸ்பெக்டர். என் கடமையை ஒழுங்காக நேர்மையாக செய்ய அனுமதிங்க. ஒத்துழைங்க. வச்சிடுறேன். இன்ஸ்பெக்டரின் பதிலுக்கு முன்பே வைத்தாள். மேஜை மேல் இருந்த அழைப்பு மணியை அழித்தாள். உள்ளே அந்த அட்டண்டரை அருகே அழைத்து, ஏஆர்பின்னா யார், விபரமாக சொல்லுங்கள் என்றாள். பகுதி 4. ஒவ்வொரு வேளை சாப்பிட்ட பின்பும் பல்குத்தியாக வேண்டும் ஏஆர்பிக்கு. இப்போது சாப்பிட்டு முடித்திருந்தான். ஹாலின் சோஃபாவில் அமர்ந்து சாவி கொந்தில் இணைத்திருந்த வெள்ளிக்குச்சி கொண்டு பல்குத்தினான். கொஞ்சம் தள்ளி மேஜை போட்டு சர்மா கணக்கெழுதி கொண்டிருந்தாள். பூக்கள் வைக்கிற பித்தளை தொட்டிகள் ஒருத்தன் அடித்து துடைத்து கொண்டிருந்தான். கண்ணாடி போட்ட ஜன்னல்கள் வழியாக ஹால் வழிய வெளிச்சம், நிசப்தம். உள்ளே வந்தான் ஒரு சேவகன். கெட்டி துணியில் பேண்ட்டு, பூ போட்ட டைட் சட்டை. ஐயா, தலையில் கீறல். என்னடா, கோயம்புத்தூர்லேருந்து சினிமா புகழ் வனஜா வந்திருக்கு. அது எப்போ? இப்போ தான். தஞ்சாவூரில் நாடகமா? அப்படியே உங்களை பார்க்க. கூட யார் வந்திருக்கா? தனியாக தான் வந்திருக்கு. வாசலில் நிற்க வச்சிருக்கியா? ஆமாம். சரி, நீ காரில் ஏற்றி மல்லிகை தோட்டம் ரெஸ்டாரண்ட்டுக்கு கொண்டு போயிடு. குளிச்சிட சொல்லு. சாப்பிட்டாச்சான்னு விசாரி. வான்கோழி கறி பிடிக்கும் அவளுக்கு. வீரனார் ஹோட்டல் ஃபேமஸ். பார்சல் பண்ணி கொண்டு போய் கொடுத்துட்டு அப்புறம் இங்கே வா. என்ன? சரிங்க ஐயா என்று கார் சாவியை கேட்ச் பிடித்தான். அவன் வெளியே வந்து தொப்புள் தெரிய சேலை கட்டியிருந்த 1 இன்ச் திக்கிற்கு பவுடர் அப்பி இருந்த புறப்பட தயாராக இருக்கும் ராக்கெட்டுகளின் மூக்கு போல கிண்ணென்று உடம்பில் வைத்திருந்த வனஜாவை மாருதியில் ஏற்றி கொண்டு புறப்பட்டான். இப்போ சினிமாவில் நடிக்கலையாங்க? ஏஆர்பி அலமாரி திறந்து ஒரு சந்தர்ப்பங்களில் மட்டும் பயன்படுத்தும் 2 மாத்திரைகளை வாயில் போட்டு விழுங்கினான். குதிரை படம் போட்ட கையடக்க ஸ்ப்ரே பாட்டிலை எடுத்து ஜிப்பாவின் பாக்கெட்டுக்குள் போட்டுக்கொண்டான். மற்றொரு பாக்கெட்டில் பணம் திணித்து கொண்டான். சென்ட் எடுத்து சர் ஃபோன் அடித்தது. சர்மா யாருன்னு பாரியா? சர்மா யாருன்னு பார்த்து, ஐயா இன்ஸ்பெக்டர் பேசுகிறாருங்க. வந்து வாங்கி காதில் வைத்து, ஹலோ இன்ஸ்பெக்டர், என்ன சொல்லுங்கள்? ஜிஹெச்சில் கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுச்சு சார். என்ன பிரச்சனை? புதுசாக பாரதின்னு ஒரு லேடி டாக்டர் சீஃப் மெடிக்கல் ஆஃபீஸராக இன்றைக்கி தான் டியூட்டியில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. நீதி நேர்மைன்னு பேசுகிறாங்க, ரூல்ஸ் பேசுகிறாங்க, யாருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போக முடியாதுன்னுட்டாங்க. ஜேம்ஸை அனுப்பி வச்சேன். சோதிச்சு பார்த்துட்டு அட்மிட் பண்ண வேண்டிய நிலைமையில் பேஷண்ட் இல்லைன்னு கான்ஸ்டபிள்கிட்ட சொல்லி திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க. என்னங்க இது, ஒரு பொம்பளை இவ்வளவு சதாய்க்கிறாளா? நம்ம பேரை சொன்னீங்களா? சொன்னேன். இன்றைக்கி தானே வந்திருக்காங்க, யார் எப்படின்னு எதுவும் புரியாதில்ல. புரிய வச்சுருவோம். இப்போ எங்கே இருக்காங்க? ஆஸ்பத்திரியில் தான். நானே நேரில் போய் பேசுகிறேன். முயற்சி பண்ணுங்கள் சார். ஏஆர்பி பற்றி தான் உங்களுக்கு தெரியுமே சார். ஒன்று வளைச்சி போட பார்ப்பேன், இல்லைனா உடைச்சி போட பார்ப்பேன். ஃபோனை வைத்துவிட்டு செருப்பு மாட்டிக்கொண்டு வீட்டின் வாசலுக்கு வந்தான். நாயை தூக்கி கொண்டான். தொங்கும் மூங்கில் கூடையில் அமர்ந்து கார் வர காத்திருந்தான். நகம் கடித்து துப்பினான். வந்ததும் ஏறி கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு ரத்னம். ஐயா ரெஸ்ட் ஹவுஸில் தூங்கிட்டு இருக்கட்டும், வேற ஒரு ஜோலி, நீ போ. போகும் வழியில் காரை நிறுத்தி 1 டஜன் ஆப்பிள் வாங்கி கொண்டான். கார் ஜிஹெச் அலுவலகம் முன்னால் நின்றது. ஓலைக்குடையில் பழங்களை தாங்கி ரத்னம் தொடர்ந்து ஏஆர்பி உள்ளே நடந்து பாரதியின் அரைவாசலில் நின்று அரைக்கதவுகளின் ஒன்றில் தட்டி, உள்ளே வரலாமா டாக்டர்மா என்றான். வாங்க என்றாள் பாரதி.
உள்ளே வந்து எதிர்நாற்காலியில் வந்து, டே பழத்தை அப்படி வைடா. இருங்க என்ன அது? சும்மா பழம், ஆப்பிள். எப்படி வெறுங்கையோடு வந்து சந்திக்கிறது? மன்னிக்கணும், அந்த கூடையை முதல்ல எடுத்துருங்க. நீங்கள் யார், என்ன விஷயம்னு சொல்லுங்கள். பார்த்து கொண்டிருந்த நோட்டை மூடினாள். என் பேர் ஏஆர் பீட்டர், ஊரில் ஏஆர்பின்னு சொல்லுவாங்க. பாரதி பேனாவை மூடி வைத்துவிட்டு அவனை அளப்பது போல பார்த்தாள். சரி என்றாள். பான் காற்றில் காதருவில் ஒரு கூந்தல் முடி தள்ளி கொண்டிருந்தது. லான்ச்சு ஓடுது, மல்லிகை தோட்டம், தோப்பு, வயல், எல்லா வகையிலையும் சொத்து இருக்குது. சந்தோஷம். ஆளுங்கட்சி மினிஸ்டர்ஸ் இந்த பக்கம் மீட்டிங்க்கு வந்தால் நம்ம ரெஸ்ட் ஹவுஸில் தான் தங்குறது வழக்கம். சரி, நீங்களே வந்து பார்ப்பீங்கன்னு நினச்சேன், வரக்கானோம். அதான் நாம் பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். ரொம்ப சின்ன பொண்ணாக இருக்கீங்களே. நான் ஒரு 40-45 வயசில் எதிர்பார்த்தேன். என் மக வயசு தான் இருக்கும்னு நினைக்கிறேன். உனக்கும் லுக், மரியாதை கொடுத்தா மரியாதை கிடைக்கும் என்றாள் பட்டென்று. என் பொண்ணு டெல்லியில் இருக்கா. என் மாப்பிள்ளைக்கு ஹோம் மினிஸ்ட்ரியில் வேலை. ஒரே பொண்ணு, ஒய்ஃப் இருந்துட்டா, தனியாக தான் இருக்கேன். சரி, வந்த விஷயத்த சொல்கிறீங்களா? நம்மளால் ஜேம்ஸ் இங்கே அட்மிட் ஆகிறதுக்காக வந்தான். இன்ஸ்பெக்டர் அனுப்பி வச்சார். அட்ஜஸ்ட் பண்ண மாட்டேன்னுட்டிங்களாம். வருத்தப்படாதீங்க இன்ஸ்பெக்டர், புதுசாக வந்திருக்காங்க, நம்ம அறிமுகம் இல்லைன்னு சொன்னேன். உடனே புறப்பட்டு வந்துட்டேன். 6 வருஷமாக எஸ்ஐயாக இருந்தார் குமார். அப்புறம் நான் முயற்சி எடுத்துக்கிட்டு இன்ஸ்பெக்டர் ஆனார். எதுக்கு சொல்ல வரேன்னா, எங்கள் அம்மா உங்களுக்கு கல்யாணம். பாரதி எரிச்சலை அடக்கி கொண்டு, இன்னும் ஆகலை. உங்கள் சிபாரிசில் ஒரு கலெக்டர் மாப்பிள்ளை பார்த்து தரேன். சொல்ல போகிறீங்களா? தமாஷ் பண்ணுறீங்க. நம்ம வீட்டுக்கு எப்போ வரீங்க? ஒரு விருந்து கொடுக்கணுமே உங்களுக்கு. சாரி சார், உங்களை எப்படி எனக்கு அறிமுகம் இல்லையோ அப்படி என்னையும் உங்களுக்கு அறிமுகம் இல்லை. திருச்சி கலெக்டராக இருந்து ரிட்டையர் ஆனாரே கணபதிராம், தெரியுமா? தெரியுமாவா? பக்கா கலெக்டர். காந்தி தாத்தாவுக்கு இவர் தான் சல்யூட்டுன்னு சொல்லுவாங்க. மனுஷன் தானும் பைசா வாங்க மாட்டான், வாங்குறவனையும் விட மாட்டான். பேஜாரான ஆள். காலத்துக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு போக தெரியாத, பிழைக்க தெரியாத மனுஷன். இவ்வில்ல ஆர்டிஓவாக கொஞ்ச நாள் இருந்தப்போ 3 மாதத்தில் அங்கேருந்து தூக்கினோம். அதில் முக்கிய பங்கு என்னோடது தான். அவருக்கு நீங்கள் உறவா? ஆமாம், ரத்த உறவு. அவர் பொண்ணு தானா? அதானே பார்த்தேன். அந்த ரத்தம் தான் இப்படி பேசுது அம்மா. உனக்கு மன்னிச்சுக்குங்க, உரிமையாக சொன்னால் கோபம் வருது. உங்களுக்கு துடிப்பு இருக்கிறது நியாயம்தான். ஆனால் எல்லா சந்தர்ப்பத்திலையும் எல்லாருக்கிட்டையும் விரைப்பாக நடந்துக்கிறது நல்லதில்லை. ஸ்ட்ரிக்டாக இருக்க வேண்டியது தான். கொஞ்சம் ஆள் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு போக வேண்டியது தான். நான் எப்படி நடந்துக்கணும்னு அரசாங்கத்தில் விதிமுறைகள் நிர்ணயிச்சிருக்காங்க. அதன்படி நடந்துப்பேன். அப்புறம் நான் கொஞ்சம் ரவுண்ட்ஸ் போகணும். வெளியே போடான்னு சொல்கிறீங்களா? நான் எங்கே அப்படி சொன்னேன்? அர்த்தம் அதான். அப்போது ஜேம்ஸை அட்மிட் பண்ணிக்கிட்டு உள்ளுக்குள்ளே நிறைய அடிபட்டிருக்கிறதா ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்க முடியாதுங்கிறீங்க. நீங்கள் சொல்கிற ஜோக்கை நானே செக்கப் பண்ணி பார்த்தேன் சார். அவருக்கு ஒன்றும் இல்லை, நல்லா இருக்கார். அது எங்களுக்கு தெரியும். அவன் கையால் அடி வாங்கின இருளப்பன் ஒரு அனாதை பயலாக இருந்தால் இவ்வளவு தூரம் நான் வந்திருக்க மாட்டேன். அவனுக்கு ஜாதி ஜானம் அதிகம். பெரிய பிரச்சனை ஆக்கிடுவாங்க. நிச்சயம் 2-3 வருஷம் உள்ளே தள்ளிடுவாங்க. ஒன்றும் இல்லாமல் செய்ய எனக்கு 1 மணி நேரம் கூட ஆகாது. ஆனால் அடிப்படையில் கொஞ்சம் ரெக்கார்ட்ஸு சாதகமாக இருக்கணுமேனு பார்த்தேன். என்னை பகைச்சிக்கிறது நல்லது இல்லைங்க. முடிவாக என்ன சொல்கிறீங்க? இந்த அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற வேலையே கிடையாது சார். சட்டப்படி தான் நான் நடப்பேன். வயசில் மூத்தவங்கிறதால மரியாதை கொடுத்து பேசிகிட்டு இருக்கேன். போயிட்டு வரீங்களா என்று கை கூப்பினாள் பாரதி. இப்படி மூஞ்சில் அடித்த மாதிரி பேசி என்னை எதிர்க்கிறது உங்களுக்கு சரியில்லை டாக்டர்மா. விளைவுகள் நல்லா இருக்காது. என்ன சார், அதிகபட்சம் உங்கள் செல்வாக்கை வச்சு இந்த ஊரை விட்டு துரத்தி அடிப்பீங்க. செய்யுங்க சார், தாராளமாக செய்யுங்க. வேலையை விட்டு அனுப்பினாலும் என் மனசுக்கு சரின்னு படுறது தான் செய்வேன். அப்படிங்களா? அப்போ சரி, சந்தோஷம். டே ரத்னம், பழக்கூட எடுத்துட்டு வாடா என்றான் ஏஆர்பி கோபமாய். விருட்டென்று எழுந்து வெளியே வந்து காரில் ஏறி கதவை ஓங்கி சாத்தினான். ரத்னம் காரில் அமர்ந்து கொண்டு ஸ்டார்ட் செய்து, ஐயா ரெஸ்ட் ஹவுஸுக்கு தானே என்றான் தயக்கமாய். வீட்டுக்கு போடா, அவளை பணத்தை கொடுத்து அனுப்பு. என்ன பேச்சு பேசுனா பார்த்தியா? இவளுக்கு ஒரு பழி பண்ணிடணும்டா முதல்ல. ட்ரான்ஸ்ஃபர் தானே ஐயா? அதுக்கெல்லாம் கவலைப்பட மாட்டா. தியாகி பரம்பரை, சுத்த குடும்பம், ரோஷக்காரி, படித்த திமிரு, சட்டம் பேசுகிறா. இவளை இங்கே உட்காத்தி வச்சே நான் யாருன்னு காட்டணும்டா. காட்டலாங்க, ஆனால் இப்போ ஜேம்ஸு இவ இல்லைன்னா வேறு வழி இல்லையா? அதெல்லாம் பார்த்துக்கலாம். வா, தஞ்சாவூரில் போய் படுத்துக்க வச்சிடலாம். இவ திமுற தலையிலே தட்டணும்டா. வீடு வந்து இறங்கினதும் ஆப்பிளை எடுத்துக்கொண்டு, நீ என்ன செய்கிற? தகவல் தெரிஞ்சுக்கிட்டு வா. இவ யார், என்ன பின்னணி, எந்த பழத்தில் இப்படி விடைக்கிறான்னு பார்த்துக்கிட்டு அப்புறம் பாடம் சொல்லி தருவோம். கோபமாக பேசுகிறாளே ஒழிய ஆள் சும்மா செவன்னு ஆலப்புழாயிலேருந்து ஒருத்தி வந்தாளே, அவள் பேர் என்ன? கிருஷ்ணவேணியா? அவள் மாதிரியே இருக்கா அசப்பில் என்றாள் ஏஆர்பி. ஆப்பிளை நாயிடம் வீசிவிட்டு உள்ளே வந்து ஃபோன் எடுத்து சுழற்றி, எம்எல்ஏ ஊரில் இருக்காங்களாமா? வெளியில் போயிருக்காரா? நான் ஏஆர்பி பேசுகிறேன். அர்ஜெண்ட்டாக விஷயம் வந்ததும் என்னை கூப்பிட சொல்லுங்கள். ஃபோனை வைத்ததும் பீட்டருக்கு சம்பந்தம் இல்லாமல் அந்த கிருஷ்ணவேணியின் மார்பில் பார்த்த மச்சம் நினைவுக்கு வந்தது. பகுதி 5. வாசலில் பைக் சத்தம் கேட்டு கேஸ் அடுப்பின் குமிழியை திருப்பி நெருப்பின் அடர்த்தியை கட்டுப்படுத்திவிட்டு வெளியே வந்து
வரணும் மகாராஜா, முன்கூட்டியே சொல்லியிருந்தா சிவப்பு கம்பளம் வாங்கி வச்சிருப்பேன் என்றாள் பாரதி. கிருஷ்ணன் பைக்கை பூட்டிவிட்டு சைடு பாக்ஸில் செருகியிருந்த அட்டை பெட்டியை கையில் எடுத்துக்கொண்டு 4 நாளாக ஊரில் இல்லை, புதுக்கோட்டைக்கு டெபுட்டேஷனில் போயிருந்தேன், இதான் குவார்ட்டர்ஸா என்று உள்ளே வந்தான். இன்னும் சரியாக அரேஞ்ச் பண்ணலை, உட்காரு. என்ன பைக்கில் வந்துட்டேன்? என்ன பெரிய தூரம், 1/2 மணியில் வந்துட்டேன் தெரியுமா? ஏன் பாரதி, நீ தஞ்சாவூர்லேயே அம்மாவோட தங்கிட்டு தினம் பஸ்ஸில் வரலாமே? ஆமாம், உன்னை மாதிரி ஆஃபீஸ் உத்தியோகம் பார்க்குறான் பாரு, ஹாஸ்பிட்டல் இன்சார்ஜே நான் தான், எந்த நேரத்துலேயும் அவைலபிளாக இருக்கணும். எத்தனை வகையான எமர்ஜென்சி இருக்குது, அதில் ஒரு வகை தான் இந்திரா காந்தி கொண்டாந்ததா? செல்லமாக கிருஷ்ணனின் மூக்கை திருகிவிட்டு, இரு சாதம் வச்சுருக்கேன், இறக்கிட்டு வந்துடுறேன் என்று உள்ளே சென்றாள். 10 நிமிடத்தில் திரும்பி வந்து அவன் கையில் இருந்த பேப்பரை வாங்கி மடக்கி வைத்து, பேப்பர் படிக்கத்தான் வந்தியா? சொல்லு. அப்புறம் இது என்ன பார்சல், எதுவும் கல்யாணத்துக்கு போறியா? உனக்குத்தான். எனக்கா? என்னது, ரொம்ப ஃபார்மலாக கிஃப்ட் பேக்கிங் எல்லாம் பண்ணி ரிப்பன் கட்டி எதுக்கு? உன் ப்ரொமோஷனுக்காக. சேலை கலர் பிடிச்சிருக்கான்னு பாரேன். பாரதி பார்சலை ஆர்வமாக பிரித்து பார்த்து, போ கிரிஷ், உனக்கு நினைவே இருக்கிறதில்ல, இதே பொடி கலரில் தானே போன பர்த்டேக்கு வாங்கி தந்தே. ஆமாம், உன் உடம்புக்கு டார்க் கலர் தான் எடுக்கும்னு எடுத்து போட சொன்னேன், இந்த கலர் இருக்கா இல்லையான்னு மறந்துட்டேன். சரி கொடு, வேறு கலர் மாற்றிடலாம், தெரிஞ்ச கடை தான். வேணாம் விடு, இது டிசைன் வேறு. காஃபி சாப்பிட்றியா? கேளு, கொடுக்காத. உபசரிக்கிறதுக்கு நீ என்ன விருந்தாளியா? வேணும்னா கேளேன் என்று எழுந்து பாரதி காஃபி கலந்து கொண்டு வந்தாள். பருகிக்கொண்டே, தனியாக இருக்கிறதுக்கு போர் அடிக்கலை? அடிக்குது, ரேடியோ புக்ஸுன்னு ஓட்டுறேன், நீ தான் மனசு வைக்க மாட்டேங்கிறியே. முழங்கையில் என்ன கீரல்? எங்கே காமி? ஏய், ரத்தம் வந்திருக்குப்பா. அது ஒன்றுமில்லை விடு. வர்றப்போ ஒரு மாட்டு வண்டியில் கம்பி நீட்டிகிட்டு இருந்துச்சு, ஓவர்டேக் பண்ணுறப்போ லேசாக கிழிஞ்சிருச்சு, சரியாக போயிடும். அதான் சார், 1/2 மணி நேரத்தில் வந்தீங்களா? இரு, டிஞ்சர் போட்டு விடுறேன். பாரதி டிஞ்சர் பாட்டிலும் காட்டனும் கொண்டு வந்து நனைத்து ஒற்றிவிட்டு, சமீபத்தில் போட்டதில்லைன்னா ஒரு டெட்டானஸ் போட்டுக்கிறியா? என்கிட்ட இருக்குது. தும்முனா கூட ஊசி போடுவியா நீ? பஞ்சை குப்பை தொட்டியில் போட்டுவிட்டு கை கழுவிட்டு வந்து அமர்ந்து, வேலை எப்படி இருக்குன்னு கேட்க மாட்டியா என்றாள். சொல்லு. வந்து சேர்ந்த அன்னைக்கே தயாராக நிற்கிது வம்பு. என்னாச்சு? ஏஆர்பியுடன் ஏற்பட்ட மோதலை விவரித்தாள் பாரதி. மௌனமாக இருந்தான் கிருஷ்ணன். என்ன பேச மாட்டேங்கிற? காரைக்குடியில் வாங்கின காயமே இன்னும் ஆறலை சரியா, அதுக்குள்ளே இன்னொரு வம்பா? நானா வம்புக்கு போகிறேன்? நீ போகலை பாரதி. ஏன் அனாவசியமாக பகையை வளர்த்துக்கிற? பகை வளரக்கூடாதுன்னு பார்த்தா அந்த ஆளுக்கு உடந்தையாக போகணும். பொய் சர்டிஃபிகேட் கொடுக்க சொல்கிறியா? பாரதி, நீ பக்கா ஜென்டில்மேனாக இருக்கிறது, நடந்துக்கிறது பாராட்டப்பட வேண்டிய விஷயந்தான். பாதிக்கப்பட்டவங்களோட கோபத்தில் உனக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுங்கிறது தான் என் கவலை. காந்தி வாங்காத அடியா? என்னடா இது, இப்படி அடி வாங்கி வேண்டியிருக்கேன்னு சோர்ந்து போய் தன் அகிம்சை கொள்கையை மாற்றிக்கிட்டாரா? இல்லை லட்சிய போராட்டத்திலேருந்து விலகிட்டாரா? சுட்டப்போ கூட படுப்பாவின்னு திட்டலையே. ஹே ராம்னாரே, அந்த அளவுக்கு ஒரு உன்னதமான வாழ்க்கை வாழ முடியாவிட்டாலும் கொள்கைகளை எந்த காரணத்துக்காகவும் விட்டு கொடுத்து வாழ எனக்கு விருப்பம் இல்லை. நேர்மையை நான் கற்பு மாதிரி தான் நினைக்கிறேன். அதுக்கு பங்கம் வர்றப்போ துடிச்சு போகிறேன். பணம் தர்றேன், படுக்கிறியான்னு கேட்குறதுக்கும் பதவி நிலைக்கணும்னா பெரிய சர்டிஃபிகேட் கொடுன்னு கேட்குறதுக்கும் அதிக வித்தியாசம் இல்லை. என்னை விரவப்பொருளாக்கிக்க நான் தயாராக இல்லை. அதை தைரியமாக சொல்கிறதுக்கு தயங்குறதும் இல்லை. இதனால் என்ன சோதனைகள் சங்கடங்கள் வந்தாலும் சமாளிக்க முடியுங்கிற நம்பிக்கை இருக்குது என்று பாரதி கைகளை கட்டிக்கொண்டு கண்களை மூடிக்கொண்டு சொன்னாள். பாரதி கண்களை திறந்தபோது தேங்கியிருந்த 2 துளிகள் இமை தாண்டி வெளிப்பட்டன. கிருஷ்ணன் அவள் கைகளை பற்றி கொண்டு, சாரிம்மா, உன் மனசு புண்படுபடியாக பேசியிருந்தா சாரி, ரொம்ப சென்சிட்டிவாக இருக்காதே. வித்தியாசமாக நீ இருக்கிறது தான் எனக்கு பிடிச்சிருக்கு. ஐ ப்ராமிஸ், உன் கொள்கைகளில் நீ உறுதியாக நிற்கிற, நான் எப்பவும் துணையாக இருப்பேன். வேறு பேசலாம். அப்புறம் என்ன சினிமா பார்த்த என்றான். கொஞ்சம் நேரமாயிற்று பாரதி கலகலப்பான மனதிற்கு திரும்புவதற்கு. அம்மாவை வேணும்னா இங்கே கொண்டாந்து வச்சுக்கிறியா பாரதி? உனக்கு பாதுகாப்பு உதவியாகவும் இருப்பாங்களே. அப்புறம் தம்பி எங்கே சாப்பிடுவான்? தனியாக கஷ்டப்படணும் அவன். இங்கே ஒன்றும் சிரமம் இல்லை. ராத்திரி துணைக்கு ஒரு ஆயா படுத்துக்கிறாங்க கிரிஷ். நான் புறப்படட்டுமா? 4 நாளைக்கு ஒரு தடவை வந்து பார்க்குறேன். விடுமுறை தினத்துக்கு தஞ்சாவூர் வந்துடு. கிருஷ்ணன் புறப்பட்டு போனதும் சேலை எடுத்து வைத்துவிட்டு காஃபி கப்புகளை கவிழ்த்துவிட்டு டியூட்டிக்கு புறப்பட ஆயத்தமானாள். பகுதி 6. சோப்பு போட்டு குளிப்பாட்டப்பட்ட கடலின் நுனியெல்லாம் நுரை. அப்படியும் கடல் நீளமாகத்தான் இருந்தது. நிலா தயவில் மினுக்கி கொண்டது. கம்பு நட்டு கட்டப்பட்டிருந்த படகுகளை தாளாட்டி கொண்டிருக்க பாடுவதாக நினைத்த அலைகள் ஓவராக செய்து கொண்டிருந்தன. சேது சிமெண்ட் பூசின ஏல மேடையில் உட்கார்ந்து பீடி குடித்து கொண்டிருந்தான். வெகு தூரத்தில் லைட் ஹவுஸ் தெரிந்தது. மினுக்கென்று அதன் ஒளி சுழற்சி தெரிந்தது. உப்பு காற்று முகத்தில் சுல் என்று அரைந்தது. தோளின் துண்டெடுத்து தலையில் சுட்டி கொண்டான். சட்டையில் அவிழ்ந்திருந்த பட்டன்களை போட்டுக்கொண்டான். கையில் டார்ச் லைட்டுடன் அவன் வெளிச்சத்தை கீழ்ப்பக்கமாக திருப்பி பிடித்து கொண்டு கைவீசி யாரோ நடந்து வந்தார்கள். சேதுவை மிகவும் நெருங்கினதும்,
வாமணி என்றான் சேது. மணி டார்ச்சை அணைத்துவிட்டு ஒரு எம்பி மேடை மேலே ஏறி உட்கார்ந்து கொண்டு, சுட்ட சோளம் சாப்பிட்றியா என்று நீட்டினான். வாங்கி கொண்டு, அப்புறம் எதுக்கு வர சொன்னேன் தெரியுமா? சொல்லுனே. நாளன்னைக்கு சரக்கெடுக்க போகணுமாம். அட்ரா சக்க, அடுத்த சான்ஸா? பொறு, என்ன காரணம்னு தெரியல, மணி வேணாம் மையப்பனை கூட அழைச்சிட்டு போன்னு சொன்னான் ஏஆர்பி. ஐயோ, என்னை சந்தேகப்படுறானா? அப்படி தான் தெரியுது. அப்போ ரொம்ப ஆபத்தாச்சுன்னு தெரிஞ்சு போச்சா? அது எப்படி தெரியும்? அவன் வாய் டமாரம் சொருக்கி விஷயத்தை வெளியில் விட்டுட்டானா? உளராத, அவளும் சம்மந்தப்பட்டிருக்கா. அவள் வீட்டு பத்தாயிரத்தில் தானே இருக்குது சரக்கு. பங்கு தரதா பேசியிருக்கோம். எந்த கூறு கட்டவளாவது வெளியில் சொல்லுவாளா? பின்ன விஷயம் எப்படி தெரிஞ்சுது? தெரிஞ்சிருந்தா இவ்வளவு நேரம் நம்ம விட்டு வைப்பானா மணி? ஏதோ ஒரு சந்தேகம்னு நினைக்கிறேன். இந்த தடவை நான் யோக்கியமாக நடந்துக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கேன். அப்போ தான் என் மேலே நம்பிக்கை வரும். சரி, என்ன கதி? இதை பாருண்ணே, ஒன்று செய்யலாம். என்ன? என் பங்கை பிரித்து கொடுத்துரு. எப்படியோ மும்பை போய் காசாக்கிடுறேன். பொருளாக இருக்கிற வரைக்கும் பிரச்சனை அதிகம். பணமாக மாற்றி அங்கே சரசா பேரில் பேங்க்கில் போட்டு வச்சுட்டேன்னு வையே, எந்த நிமிஷம் என்னை அடித்து துரத்தினாலும் ஓடி போய் சந்தோஷமாக இருப்பேன். சரக்கோட ஒரேடியாக ஓடிடேன். அதுதான் தப்பு. துரத்தி பிடிப்பான். அந்த மூளை முடுக்கெல்லாம் போனாலும் விட மாட்டான். வயத்தில் சுற்றி சொருக்கிடுவான். சமாதி பண்ணுறதுக்கு இங்கேவே இருக்குது கடல். ஏன் சரக்கு? அதை ஒரேடியாக விற்காத, வேறு மாநிலம் போய் கொஞ்சம் கொஞ்சமாக விற்றுடு. இங்கேயே நம்பிக்கையான ஆளாக நடந்துக்கிட்டா சுரண்டு. கனகா மூச்சு விடாத வரைக்கும் 10,000 உனக்கு ரிசர்வ் பேங்க் கஜானா மாதிரி வெளியே தெரியாமே தெரியாது. மேலும் விவாதித்து முடிவுக்கு வந்தான் சேது. மணியின் பங்கை கொடுத்து விடுவது என்று பேச்சுப்படி ஏஆர்பியிடம் ஒரு வாரம் லீவு வேணும். அக்கா பொண்ணு வயசுக்கு வந்திருக்கு என்று பூ சுற்றிவிட்டு நள்ளிரவில் கனகா வீட்டுக்கு மாட்டு வண்டியோடு வந்தான் மணி. கதவு சாத்தினதும் சேது, கனகா, மணி மூவருமாக மூட்டைகளை வெளியே எடுத்து பிரித்து டேப் ரெக்கார்டர்கள், வீடியோ பிளேயர்கள், கேசட்டுகள், துணிகள், ஜிப்புகள், கால்குலேட்டர்கள் என்று பிரித்து பங்கு வைத்து கொண்டு மணிக்கு கொடுத்தது போக மற்றதை உதிரியாக 10,000க்குள் போட்டு கீழே கூடை எடுத்து கூடையில் நெல் பிடித்து பொருள்களின் மேல் கொட்டி மூடினார்கள். ஜல் ஜல் என்று மாட்டு வண்டியில் ஊர் எல்லையை தாண்டிய மணி காத்திருந்த சொந்தக்காரனின் டாக்ஸியில் பொருள்களை அடுக்கின பெரிய சூட்கேஸ்களை ஏற்றி கொண்டு பறந்தான். எப்போலேருந்து ராணி கலர் பாடி போட ஆரம்பிச்ச? போங்க, வெக்கமாக இருக்குது. வெக்கமா உனக்கா? ஏன் வராதாக்கும்? 36 ஃபோட்டோவுக்கு போஸ் கொடுக்குறப்போ வராத வெக்கம் இப்போ புதுசாக வந்துருச்சான்னு கேட்குறேன். போதை மாத்திரையை போட்டு கொடுத்தது எனக்கு தெரியாமல் எடுத்துகிட்டு போச்சா பேசுகிறீங்க? அசிங்கம் பிடிச்சா ஆளுப்பா. என்ன ரசனையோ. அது இல்லடி கண்ணு விஷயம், வேறு தத்துவம் இருக்குதுல்ல. படுக்க சமாச்சாரத்தில் கூட தத்துவமா? இல்லையா? பின்ன வேணாம், உனக்கு புரியாது. சோடா விட எனக்கு வேணாம் சொல்லிட்டேன். யார் விட்டா? விலை தெரியுமா உனக்கு? ஊருக்கு போனால் இது 60 மில்லி 80 ரூபா. வெளிநாட்டு சரக்கு. சாராயத்தை தவிர வேறு எதை பார்த்துருக்க போகிற கழுத? கிளாஸை காட்டு. வேணாம்னா விடுங்களேன். ஏன் வேணாம்? ஜோராக இருக்கும். பூ கொட்டி மேலேப்படுத்த மாதிரி இருக்கும். அதெல்லாம் சரிதான். அப்புறம் எனக்கு தெரியாமல் ஃபோட்டோ பிடிப்பீங்க. சிச்சி, அதான் ஒரு தடவை ஆச்சே. சோடா போதுமா? இன்னும் கொஞ்சம் ஊற்றவா? உரைக்குமா? இன்னும் கொஞ்சம் ஊற்றிடுங்க. ரைட்டு, இந்தா இரு. சிப்ஸு சொல்லணும்டி வண்டு. சியர்ஸ். இப்போ குடி. மெதுவாக வேணாம். சர்பத் குடிக்கிற மாதிரி குடிக்கிற. இன்னும் கொஞ்சம் தூக்கி குடி. என்னத்துக்கு அது? கட்டிடலாம். திரும்பு. லைட்டு. அட, யார் வர்றாங்க? திரும்பு. சுற்றுது, தலையை சுற்றுது. சாஞ்சிக்கோ. அண்ணங்கிட்ட கேளு. உன்னை வீடு பார்த்து பர்மனண்ட்டாக வச்சிடுறேன். கண்டவனா கூட்டி பிடிக்க வேண்டியதில் பாரு. ஆமாம், தண்ணியில் பேசுகிற பேச்சு தெளிஞ்சதும் போச்சு. 4 தடவை சொல்லிட்டீங்க. 2 பவுனில் ஜிமிக்கி. நானும் 7 தடவையாக கேட்டுட்ருக்கேன். பேச்சு தான் பெருசு. நாளைக்கே ஜிமிக்கி வாங்கிடலாம். இப்போது பேச்சை நிப்பாட்டு. இன்டர்காம் ஒலிக்க எரிச்சலாய் எடுத்தான் ஏஆர்பி. ஐயா, ரத்தனம் வந்திருக்கான். ரொம்ப அவசரமாக உங்களை பார்க்கணுமா? ஏழவு, எப்போ தொந்தரவு பண்ணுறதுனே தெரியாதாடா முண்டாங்களா? சொன்னேன் ஐயா தனியாக இல்லைன்னு. அப்படியே ரொம்ப அவசரம்னு சொன்னதால தான். எங்கே அவன் ரத்தனம்? இதோ எதிர்க்க உட்காந்துருக்கான். பேச சொல்லு. ஹலோ, வணக்கம் ஐயா. நல்ல நேரம் பார்த்துடா வணக்கம் சொல்ல. என்ன அர்ஜென்ட்டு? கஸ்டம்ஸில் 8 லட்சம் ரூபாய் சரக்கு மாட்டினுச்சு இல்லையா? ஆமாம், அதுக்கு என்ன? அது சம்மந்தமாக ஒரு துப்பு கிடச்சிருக்குங்க. ஒரு 10 நிமிஷம் அந்த துப்பு காத்திருக்கும் இல்லையா? காத்திருக்கும் ஐயா. உட்காந்துரு, வந்துட்டேன். ராணியை அணைத்து கொண்டு போச்சு. பாதி போத தெளிஞ்சு போச்சு. சீக்கிரம். உன்னை பாதியில் அனுப்பவும் மனசு வரல என்றான் ஏஆர்பி. 10 நிமிடம் கழித்து, நீ சுகமாக தூங்கிட்டு காலையில் வெள்ளை எந்திரிச்சு போகலாம். எனக்கு ஜோலி இருக்குது, வர்றேன் என்று வெளியேறி படியிறங்கி வந்தான்.
கூடத்தில் அமர்ந்திருந்த ரத்னமும் மற்றொரு வேலைக்காரனும் எழுந்து கொண்டார்கள். பீட்டர் குஷன் சோபாவில் உட்கார்ந்து விவரமாக சொல்லு. ரத்னம் கை கட்டி கொண்டு சொன்னான். நம்ம சம்சாரம் இன்றைக்கி ஊருக்கு போகுதுங்க, அம்மா வீட்டுக்கு. அங்கே கொஞ்சம் கஷ்டமான நிலைமை. 10 கிலோ அரிசி வாங்கிட்டு போன்னு காசு கொடுத்துருந்தேன். அவள் வாங்கி வச்சுருந்த பார்த்தேன், பக்குன்னு ஆயிடுச்சு. ஏதிரி உனக்கு இந்த பாலித்தீன் சாக்குன்னு கேட்டேன். அது இந்த கனகா இல்லை. கனகா யார்? அதாங்க, யார் வேணாலும் காசு போடுற உண்டியல் பச்சை அவள் வீட்டில் போய் கேட்டேன், எடுத்து தந்தான்னு சொன்னான். ஏன் சம்சாரம் பையன் ஆராய்ஞ்சேன், சிவப்பு மார்க்கு போட்டிருக்கு. நம்ம சரக்கு கொண்டு வர பயன்படுத்துகிற அதே சாக்கு. இன்னொரு விஷயங்க, நம்ம மணியும் சரி சேதுவும் சரி கனகாவோட ரொம்ப இழைவானுங்க. கணக்கு போட்டு பார்த்ததில் ஏண்டா தீவிட்டி கம்னாட்டி யோசனை என்னடா யோசனை? 2 பேரை அழைச்சிக்கிட்டு நேராக கனகா வீட்டுக்கு போய் வயிற்றுல 4 உதவிட்டதான் செருக்கி வீடு பூரா அலசி பார்த்துட வேண்டியதானே? ஐயா கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு, இதை பாரு தாமசம் பண்ணாத, உடனே போ, சரக்கு அங்கே இருந்துச்சுன்னு வையி, அந்த சேது பையில இழுத்துக்கிட்டு தென்னந்தோப்புக்கு கொண்டாந்துரு. நான் இங்கே இருக்கேன், எனக்கு சேதி சொல்லிவிடு. ரத்னம் ஜரூராக புறப்பட்டு 4 பேர் கொண்ட படை திரட்டி கொண்டு நேராய் கனகா வீட்டுக்கு போனான். அரைந்து தட்டினான். கதவை திரடி பத்தினி. கதவை திறந்த கனகாவின் நெஞ்சில் காலை உயர்த்தி உதைத்து தள்ள அவள் அப்படியே தடுமாறி மல்லாக்க விழுந்தாள். பட்டன் கழண்டினால் பதறினாள். 4 பேரும் நுழைந்து கதவு சாத்தினார்கள். என்ன இது அக்கிரமோ என்று கத்தினாள். எழுந்து உட்கார்ந்தாள். விழித்தாள். ரத்தினம் அவள் அருகில் மண்டியிட்டு அமர்ந்து, இங்கே பாரடி, கத்தின சொருகிடுவேன் என்று பட்டன் கத்தியை விரித்து கொண்டு அவள் கூந்தலை மறுகையால் இறுக்கமாக பற்றி கொண்டு, சொல்லு, சேது உங்ககிட்ட எத்தனை மூட்டை சரக்கு கொண்டு வந்து வச்சுருக்கான்? என்ன மூட்டை? மிளகா மூட்டை. ரத்தம் பார்க்காம சொல்ல மாட்டியா என்று கத்தியின் முனையால் அவள் தாடையை உயர்த்த, ஊர்பட்டு ரத்தம் வந்தது என்றாள் கனகா. எனக்கு ஒன்றும் தெரியாது, என்னை விடு. அப்படியா? வீட்டில் தேட போகிறோம், ஏதாச்சும் கிடச்சிச்சின்னு வச்சுக்க, கசாப்பு கடையை விட மோசமாக உன்னை துண்டு போடுவேன். 2 தடவை ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவன். என்னை ஒன்றும் செய்யாதே, சொல்லிடுறேன். கனகா அச்சரம் பிசகாமல் அனைத்தும் சொன்னாள். பத்தாயத்தில் இருந்த பொருள்கள் அனைத்தும் வெளியே எடுக்கப்பட்டன. மெய்யப்பா, நீ இதெல்லாம் கட்டி நம்ம இடத்துக்கு கொண்டு போ. சேடப்பா, நீ போய் ஐயா கிட்ட விபரத்தை சொல்லி தோப்புக்கு வர சொல்லு. வா காசி, நீயும் நானும் படகுத்துறைக்கு போகலாம். சேது அங்கே தான் படுத்து கிடப்பான் என்றான் ரத்னம் சுறுசுறுப்பாக. பங்கு போட்டுக்கலாம்னு கழுத பதுக்கியா வச்ச, இரு உன்னை வந்து பேசிக்கிறேன். பகுதி 7. தென்னந்தோப்பில் காற்று ஜிலு ஜிலுவென்று அடித்தது. கயிற்றுக்கட்டிலில் உட்கார்ந்தான் ஏஆர்பி. வானத்தில் பாதி நிலவின் யாத்திரை. குறித்து போட்ட கடலை தோள்களாய் சிதறிய நட்சத்திரங்கள், சாமரம் வீசிக்கொண்டு மேகங்கள், மலை போல் குவிக்கப்பட்ட உரிக்க வேண்டிய தேங்காய்கள், மணலில் குத்தி நடப்பட்டிருக்கும் கூரான கடற்பாறைகள், மற்றொரு புறம் உரித்த மட்டைகளின் மற்றொரு மலை, காவலுக்காக ஒரு மரத்தில் கட்டி போடப்பட்டிருந்த ராஜபாளையத்து லொல். இந்த பக்கம் இருவர் இழுத்து பிடித்து கொள்ள வியர்த்து கொட்டும் விழி விரித்த சேது. தவிர ஏஆர்பியின் கைபொம்மைகள். அமைதி. என்னடா ரத்னம், இப்படி துரோகம் பண்ணிட்டாய்வன்? கலைத்தவன் ஏஆர்பி. நீங்கள் செஞ்சதுக்கு பேரனடா? என் பொண்டாட்டியை கதற அனுபவித்து கடலில் போட்டுட்டு எவன் கூடவோ ஓடிட்டான்னு கதை கட்டி விட்டியே, அதுக்கு பேர் துரோகம் இல்லையா என்று வசனம் சொன்னான் திமிரின சேது. அட, துப்பறிஞ்சு கண்டுபிடிச்சிட்டியா மாப்பிள்ள? பொறியில் மாட்டிக்கிட்ட எலி வீரம் பேசுதாயா? ஏண்டா சேது, அதுக்காக பழி வாங்குற நடவடிக்கையில் இறங்கினியா? அமைதியாக இருந்தான் சேது. வாயால் கேட்டால் பதில் சொல்ல மாட்டாயா என்று ரத்னம் முழுக்கை சட்டையின் முனையை மேலே இழுத்து கொண்டு சேதுவை நெருங்க, வேணாம் என்றான் ஏஆர்பி. அவன் மேலே ஒரு சின்ன கீறல் கூட விழக்கூடாது. சந்தோஷமாக சாகடிக்கலாம்னா எப்படின்னு ஒரு சின்ன விபத்து, அதாவது நைட்டில் கண் முழித்து தேங்காய் உரிச்சா அதிக சம்பளம் கிடைக்கும். அதுக்காக நம்ம சேது இங்கே இதே இடத்துலையே தேங்காய் உரிச்சிக்கிட்டு இருந்தான். கொஞ்சம் தண்ணி வேற போட்டிருந்தான். என்ன ஆச்சு? கவனப்பிசகாக இருந்ததால் குத்தி வச்ச கடப்பாறை நெஞ்சில் பாஞ்சிருச்சு, செத்துட்டான். எப்படி? சேதுவின் கண்களில் மரண பயம் குடி வந்தது. எச்சில் ஊறியது. விழுங்கினான். வேணாம் வேணாம் என்று அலறினான். தவித்தான். மருண்டான். மாப்பிள்ளைக்கு மூக்கு பிச்சுக்கிட்டு கொஞ்சம் சாராயத்தை உள்ளே இறக்குங்கடா முதல்ல. சேது திமிர 3 பேராய் சேர்ந்து அரை பாட்டில் சாராயத்தை வலுக்கட்டாயமாக புகுட்டினார்கள். 2 பேர் கையை பிடிங்க, 2 பேர் காலை பிடிங்க, குப்புற தூங்குற மாதிரி தூக்குங்க. ரைட்டு, அப்படித்தான். உயரமாக தூக்கி கடப்பாறை நெஞ்சில் செருகிற மாதிரி அப்படியே நச்சுன்னு கீழே இறக்குங்க. இருங்க, கத்தக்கூடாது. அவன் வாயை துணியை போட்டு கட்டுங்க. என்னவோ கல்யாண ஏற்பாடுகள் போல கட்டிலில் அமர்ந்து கால் மேல் கால் போட்டு கொண்டு ஏஆர்பி சொல்லி கொண்டிருக்க, சொன்னபடி செயல்பட்டு சொத்தென்று கடற்பாறையை மையமாக வைத்து திமிரன சேதுவின் உடம்பை இறக்க எல்லா திசைகளிலும் பீச்சடித்தது ரத்தம்.
கடப்பாறை மார்புக்கு கீழே வயிற்றுக்கு மேலே சொருகி நடுமுதுகில் வெளிப்பட்டிருந்தது. சிகப்பு பூசிக்கொண்டிருந்த உடம்பு துடித்தது, அடங்கியது. சேதுவின் வாயிலிருந்து துணி எடுக்கப்பட்டது. ஏஆர்பி எழுந்து கொண்டு நாயை அவுத்து விட்டு வந்துருங்க, எல்லோரும் போங்க என்றான். வெளியில் நடந்தான். அனைவரும் நடந்தார்கள். ஹோட்டல் கல்லா மேஜையில் இரும்பு கம்பியில் பில் காகிதம் குத்தப்பட்டிருப்பது போல அந்த கடப்பாறையில் கோர்க்கப்பட்டிருந்த சேதுவின் தலை பூமி பார்க்க தொங்கியது. அதில் விழிகள் நிலைத்திருந்தன. நைட் டியூட்டியில் இருந்தவர்கள் டாக்டர் வெங்கடேசனும் டாக்டர் பாரதியும். வெங்கடேசன் சைக்கிளிலிருந்து தவறி விழுந்து தொடையில் சாயம் பண்ணி கொண்டிருந்த ஒரு அவுட் பேஷண்ட்டுக்கு ட்ரெஸ்ஸிங் செய்து கொண்டிருந்தார். பாரதி வழி தாழ முடியவில்லை என்று கத்தின வயிற்றில் ஆப்ரேஷன் செய்யப்பட்ட ஒரு நோயாளிக்கு அவனை தூங்கச் செய்ய ஒரு ஊசி போட்டுவிட்டு திரும்பி தன் அறைக்கு வந்தபோது ஆஸ்பத்திரி வாசலில் 7-8 பேர் கூட்டமாக வருவதை பார்த்தாள். அவர்களில் ஒருவன் வேகமாக ஓடி வந்து பதறினான். டாக்டரம்மா, தோப்பில் தேங்காய் உரிக்கிறப்போ தவறி விழுந்து நட்டு வச்ச கடப்பாறையை வயிற்றில் வாங்கிட்டான். வெள்ளை மாதிரி ரத்தம் போயிடுச்சு. சத்தம் போட்டு பக்கத்து தோப்பில் காவலுக்கு இருந்த நான் போய் பார்த்தேன். லேசாக மூச்சு இருக்குதுங்க. சேதுவை பெஞ்சில் கிடத்தினார்கள். வயிற்றில் துணி கட்டியிருந்தார்கள். அது முழுக்க சிவப்பாகி மேலும் சொதப்பாகி இருந்தது. பாரதி சேதுவின் பல்ஸ் பார்த்தாள். கண்களின் கீழ் இமைகளை இழுத்து பார்த்தாள். டாக்டர் வெங்கடேசனை அழைத்தாள். தலைமை நர்ஸை அழைத்தாள். லேப் டெக்னீஷியன்களை அழைத்தாள். அவசரமாக உத்தரவுகள் இட்டாள். முதல்ல போலீஸ்க்கு ஒரு ஃபோன் பண்ணி தகவல் கொடுங்க. வந்து ஓகே சொல்லிட்டா பிரச்சனை இல்லை. ரத்தம் என்ன குரூப்னு பாருங்கள். குத்து இதயத்தில் விழலை, இதயத்துக்கு கீழே தான் விழுந்திருக்கு. உடைய ஆப்ரேஷன் பண்ணியாகணும். ஏற்பாடு பண்ணுங்கள். பிழைக்கிறது கஷ்டம், ஆனாலும் அதிகபட்ச முயற்சி பண்ணுவோம். தகவல் போய் இன்ஸ்பெக்டர் குமார் வந்தார். சேதுவை தூக்கி வந்தவர்களை பார்த்து முதல் கேள்வி கேட்டார். யார் அந்த ஆள்? சேதுன்னு பேருங்க. நம்ம ஏஆர்பி ஐயாவோட லான்ச்சில் டிரைவராக வேலை பார்க்குறான். அவரோட தோட்டத்தில் தேங்காய் உரிச்சிருந்தப்போ தவறி விழுந்திருக்கணும். சாராய வாடை மூக்க தொலைக்குது. ஏஆர்பி என்றதுமே இன்ஸ்பெக்டர் சந்தேகத்தை கழற்றி தனியாக வைத்து விட்டார். பாரதியை அணுகி, இது ஆக்சிடென்ட் மாதிரி தான் இருக்குது, நீங்கள் எடுத்துக்கலாம், பிழைக்க வைக்க முயற்சி பண்ணலாம் என்று விட்டு பைக்கை கிளப்பி கொண்டு போய்விட்டார். சேதுவை ஸ்ட்ரெச்சரில் கிடத்தி ஆப்ரேஷன் தியேட்டருக்குள் தள்ளிச் சென்றார்கள். பாரதி கிளவுஸ் அணிந்தாள். தியேட்டருக்கான உடை அணிந்தாள். வெங்கடேசனும் மற்றொரு நர்ஸும் உதவ ஆப்ரேஷனை ஆரம்பித்தாள். ஃபோன் அடித்தபோது தூக்கம் கலைந்து ரத்தனம் கொட்டாவி எழுந்தான். யார் பேசுகிறது? ஏஆர்பி இருக்காரா? நான் இன்ஸ்பெக்டர் பேசுகிறேன். வணக்கமுங்க ஐயா. அசதியாக தூங்குறாரு, எழுப்பட்டுமாங்க? வேணாம், ஒரு தகவல் சொல்லு. உங்ககிட்ட சேதுன்னு யாரும் வேலை பார்க்குறானா லான்ச்சில்? ஆமாங்க ஐயா. அவன் எங்கே இருக்கான் இப்போது? தென்னந்தோப்பில் தேங்காய் உரிச்சிக்கிட்டு இருக்கான். ராத்திரி வேலை பார்க்குறதுன்னா அவனுக்கு பிடிக்கும். எதுக்குயா? உரிக்கிறப்போ தவறி கடப்பாறை வயிற்றில் செருகிடுச்சு போல இருக்குது. ஜனங்க தூக்கிட்டு வந்து ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்காங்க. உசுறு இருக்குது, ஆனால் பிழைக்கிறது சிரமம்னு டாக்டர் சொன்னாங்க. ஆப்ரேஷன் நடந்துகிட்டு இருக்கு, அதான் கேட்டேன். காலையில் வந்து ஐயாவை பார்க்குறேன்னு சொல்லு, எழுப்ப வேணாம். வைத்து விட்டு மாடி ஏறி உடனே எழுப்பினான் ரத்தினம். கதவை திறந்து ஏஆர்பி, என்னடா இன்னைக்கு தூங்க விடுறது இல்லைன்னு வச்சிட்டியா? அது இல்லைங்கய்யா, வந்து சேது சாவில். என்னடா சொல்கிற மூதேவி? ஆமாங்க ஐயா, கடப்பாறையில் செருகினாமே தவிர உசுறு இருக்கா போயிருச்சான்னு நாம் பார்க்கல. லேசாக ஒட்டிக்கிட்டு இருக்குது. முனகி இருக்கான் போல். யாரோ உதவிக்கு வந்து தூக்கிட்டு போய் ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்காங்களாம். ஆப்ரேஷன் நடந்துக்கிட்டு இருக்கான். இன்ஸ்பெக்டர் ஃபோன் பண்ணி சொன்னார். இப்போது பளீர் என்று அவன் கன்னத்தில் இறங்கினது அறை. ஏண்டா கம்னாட்டி, ஆள் செத்தானா உசுறு இருக்கான்னு கூட பார்க்காம ஏண்டா வந்த? ஆயிட்டுச்சு அணியனே. பொழைத்து தொலைச்சான்னா சிக்கல்டா. பொழைக்கிறதுக்கு சான்ஸு கம்மின்னு டாக்டர் சொன்னதா இன்ஸ்பெக்டர் சொன்னார். அட பொழைக்கணும்னு இல்லைடா, 10 நிமிஷம் சுயநினைவு வந்து ஒரு வாக்குமூலம் கொடுத்தா போதும். தொலைஞ்சோம் இரு. ஏஆர்பி ஸ்டாண்டில் தொங்கின சட்டையை எடுத்து போட்டுக்கொண்டு வெளியே வந்தான். மணி என்னடா என்று கண்களை குறுக்கி வாட்சை பார்த்தான். 1:30 ஆகியிருந்தது. கீழே இறங்கி வந்து சோஃபாவில் உட்கார்ந்து அவசரமாக நகம் கடித்தான். துப்பினான். ரத்னம், நீ ஜேம்ஸ் இல்லைனா சேடப்பனை கூட்டிக்க ஆஸ்பத்திரிக்கு போ. ஆப்ரேஷன் என்ன ஆச்சுன்னு தெரிஞ்சுக்க. ஒரு வேளை பொழைச்சிட்டான்னு வையே. அது கூடாது. நீ என்ன செய்வியோ ஏது செய்வியோ அவனை மேலே அனுப்பிட்டு திரும்பி வந்து என்னை பாரு. நான் நம்ம வக்கீலை பார்த்து கலந்துக்கிட்டு வர்றேன். ஏஆர்பி காரை எடுத்துக்கொண்டு புறப்பட்டான். ரத்னம் ஆஸ்பத்திரிக்கு புறப்படும்போது நினைவாக கத்தியை எடுத்து இடுப்பில் சொருகி கொண்டான். பகுதி 8. குவார்ட்டர்ஸில் உறங்கிக் கொண்டிருந்த இன்ஸ்பெக்டர் குமாருக்கு ஃபோன். ஸ்டேஷனில் இருந்து சப் இன்ஸ்பெக்டர் ராம் பேசினார். சார், சூரக்கோட்டையில் திருவிழா கோஷ்டி சண்டையான். 2 பேரும் மண்டை உடஞ்சிருச்சான். இப்போ தான் தகவல் வந்துச்சு. நான் போகட்டுமா? நீங்கள் போனால் சரியாக வராது. ஜீப் நிற்கிது சார். 4 கான்ஸ்டபிள்ஸை ஏற்றி இங்கே குவார்ட்டர்ஸ்க்கு அனுப்புங்க. நான் யூனிஃபார்ம் மாட்டிக்கிட்டு ரெடி ஆகிடுறேன். டிஎஸ்பிக்கு ஒரு கால் போட்டு சொல்லிடுங்க. 10வது நிமிடம் இன்ஸ்பெக்டர் ஜீப்பில் புறப்பட்டு சூரக்கோட்டைக்கு விரைய ஸ்டேஷனில் ஒலித்த ஃபோனை சப் இன்ஸ்பெக்டர் ராம் எடுத்தார். ஹலோ, இன்ஸ்பெக்டரா? இல்லைங்க, அவர் வெளியில் போயிருக்காரு. நான் எஸ்ஐ பேசுகிறேன். நீங்கள் யார் மேடம்? நான் ஜிஹெச்லேருந்து சிஎம்ஓ பேசுகிறேன். ரொம்ப அவசரமாக நீங்கள் ஒரு நடவடிக்கை எடுக்கணும். என்ன சொல்லுங்கள் டாக்டர்.
இங்கே கடப்பாறை குத்தப்பட்ட ஒரு எமர்ஜென்சி கேஸுக்கு ஆப்ரேஷன் செஞ்சேன். ஆள் இன்னும் அபாய நிலையில தான் இருக்கான். ஆனால் உணர்வு ஒரு தடவை திரும்பினப்போ பேச முடிஞ்சது. நடந்தது விபத்து இல்லை, கொலைன்னு சொன்னான். மறுபடியும் மயங்கிட்டான். எந்த நேரமும் மறுபடியும் உணர்வு வந்து அவன் பேசலாம். அவன்கிட்டேருந்து மரண வாக்குமூலம் வாங்கணும், ரொம்ப முக்கியம் அது. இதோ உடனே புறப்பட்டு வரேன் மேடம். வாங்க, 4 கான்ஸ்டபிளோடு வாங்க. அவனுக்கு பாதுகாப்பு தேவை. வரத்துக்கு முன்னாடி நீங்கள் தஞ்சாவூருக்கு ஃபோன் பண்ணி உங்கள் எஸ்பி ஆஃபீஸ் மூலமாக மேஜிஸ்ட்ரேட்டை தொடர்பு கொள்ளுங்கள். காரை எடுத்துக்கிட்டு வர சொல்லுங்கள். இந்த மாதிரி புதுப்பேட்டை ஜிஹெச்சில் ஒரு விக்டிம் டைப்பிங் டிக்ளரேஷன் கொடுக்கணும்னு சொல்லுங்கள். சரிங்க டாக்டர் என்றார் ராம் சுறுசுறுப்பாய். சேதுவுக்கு ரத்தம் ஏறியது. வயிற்றில் பேண்டேஜ். அருகில் ஸ்டூலில் அமர்ந்து பாரதி நின்று கொண்டு டாக்டர் வெங்கடேசனும் நர்ஸும். மணி இரவு 2:40. பாரதியின் கண்களை தூக்கம் சுழற்றியது. மடியில் ஒரு கிளிப்போர்ட்டில் வெள்ளை காகிதத்துடனும் பேனாவுடனும் பாரதி சேதுவின் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தாள். சேதுவின் புஜத்தில் வெங்கடேசன் 3 ஊசிகளை நர்ஸ் மாறி மாறி எடுத்து கொடுக்க குத்தினார். என்ன டாக்டர், மறுபடி நினைவு திரும்புமா என்றாள் பாரதி. சொல்ல முடியாது, ஆனால் பல்ஸ் இறங்கிட்டு இருக்கு. பிழைக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. கொலைன்னு ஏதோ சொல்ல வந்தான் டாக்டர், கவனிச்சிங்களா? கவனித்தேன். இறக்கமே இல்லாமல் யாரோ கடப்பாறையில் இறக்கியிருக்காங்க. யூசி டாக்டர், இவன் ஏஆர்பி கிட்ட வேலை பார்க்குறவனா? ஏஆர்பியை நமக்கு தெரியும். எனிஹவ் இவன் வாயை திறந்து சொல்லாத வரைக்கும் நாம் எதுவும் முடிவு செய்கிறது தப்பு. பூட் சப்தத்துடன் உள்ளே வந்தார் ராம். என்னாச்சு? அப்புறம் மறுபடியும் பேசினானா? இல்லை, அதுக்கு தான் வெயிட் பண்ணுறோம் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு. ஃபோனை வச்சதுமே வயர்லெஸில் தகவல் சொல்லிட்டேன், அநேகமாக வந்துட்டுருப்பாரு என்று ராம் மற்றொரு ஸ்டூடியில் அமர்ந்து ரூம் வாசலில் 2 கான்ஸ்டபிள்ஸை நிறுத்தியிருக்கேன். ஆஸ்பத்திரி வாசலில் 2 பேரை நிறுத்தியிருக்கேன். போதுமில்லை? போதும் என்றாள் பாரதி. ஹாலில் குறுக்கே நடுக்கே நடந்து கொண்டிருந்த ஏஆர்பி ஓடி வந்து மூச்சரைத்த சேடப்பனை, சொல்லு என்னாச்சு, சேது செத்துட்டானா என்றான் ஆர்வமாய். இல்லை, உசுறு இருக்குது. போலீஸ் வந்து ரூம் வாசலில் நிற்கிது. எஸ்ஐ ராம் வந்திருக்காரு. என்ன செய்யறதுன்னு தெரியாமல் கையை பசஞ்சுக்கிட்டு மரத்தடியில் நிற்கிறான் நத்திரம். ஏஆர்பி ஃபோன் எடுத்து சொல்லிட்டு, ஹலோ போலீஸ் ஸ்டேஷன், நான் ஏஆர்பி பேசுகிறேன். இன்ஸ்பெக்டர் எங்கே போனார்னு சொல்லுங்கள். சூரக்கோட்டை திருவிழாவில் கோஷ்டி சண்டைன்னு தகவல் வந்து புறப்பட்டு போயிருக்கார் சார். நான் ஹெட் கான்ஸ்டபிள் பேசுகிறேன். வந்தால் என்ன சொல்லட்டும்? ஒன்றும் சொல்ல வேண்டாம். ரிசீவரை வைத்து விட்டு ஏஆர்பி கைகளை பிசைந்தான். டாக்டர் டாக்டர் கண்ணு முழிக்கிறாரு என்றாள் நர்ஸ். சேது மெதுவாக விழிகளையும் உதடுகளையும் பிரித்தான். சப் இன்ஸ்பெக்டர் ராம் சற்றே பதட்டத்தோடு, சீக்கிரம் சொல்லுப்பா, உன்னை கொலை செய்ய முயற்சி பண்ணது யாரு? பாரதி குறுக்கிட்டாள். சாரி சார், சட்டப்படி இப்போ அவர்கிட்ட வாக்குமூலத்தை நீங்கள் வாங்கக்கூடாது, மேஜிஸ்ட்ரேட் தான் வாங்கணும். அவரை இன்னும் காணுமே, அதனால் நான் வாங்குகிறேன். இந்த டாக்டரையும் நர்ஸையும் சாட்சிகளாக வச்சுக்கிறேன். நீங்கள் தயவு செய்து கொஞ்சம் வெளியே இருக்கீங்களா? சரி, டாக்டரை தெளிவாக கேட்டு எழுதுங்க. கையெழுத்து வாங்குங்க, நான் வெளியே இருக்கேன். ராம் வெளியே போனதும் பாரதி பேனாவை திறந்து கொண்டு, இங்கே பாருப்பா, உன் பேர் என்ன என்றாள். சேது என்றான் பலவீனமாக. நான் யாரு? டாக்டர். இது எத்தனை என்று கையின் கட்டை விரலை மடக்கி காட்டி கொண்டு கேட்டாள். 4. சி இஸ் இன் சவுண்ட் ஸ்டேட் ஆஃப் மைண்ட். நீங்கள் தாராளமாக டிக்ளரேஷன் வாங்கலாம் டாக்டர் என்றார் வெங்கடேசன். சொல்லுப்பா, நீ என்ன சொல்ல நினைக்கிறியோ அதை சொல்லு. சேது மிக பலவீனமாக நிறுத்தி தன்னை பற்றி, நான் ஏஆர்பியுடன் வேலைக்கு இருந்ததை பற்றி, தன் மனைவி திலகவதியை ஏஆர்பி அடைந்ததை பற்றி, தன் மூட்டைகளை ஒதுக்கியதை பற்றி, மாட்டிக்கொண்டதை பற்றி, தென்னந்தோப்பில் ஏஆர்பியின் உத்தரவின் பேரில் 4 பேராக சாராயம் புகட்டி தூக்கி கடப்பாறையில் சொருகினதை பற்றி விவரமாக சொல்ல, அவன் சொன்ன வார்த்தைகளில் ஒரு வார்த்தை மாற்றாமல் அப்படியே எழுதி கொண்டாள் பாரதி. கையெழுத்து போடுவியா? கை நாட்டா? கை நாட்டுங்க. நீ சொன்னதை அப்படியே எழுதியிருக்கேன். உன் வாக்கு மூலம் இது, படிக்கிறேன் கேளு, சரியாக இருக்கான்னு சொல்லு. பாரதி படித்து காட்டினாள். சரியாக எழுதியிருக்கீங்க டாக்டர் அம்மா. ஸ்டாம்ப் பேடில் சேதுவின் இடது கை பெருவிரல் ஒற்றப்பட்டு வாக்குமூலத்தின் அடியில் முற்றப்பட்டது. சேது, வேற ஏதாச்சும் சொல்ல விரும்புறியாப்பா? இல்லை என்பதற்காக தலையாட்டினான். களைப்பு மேலிட கண்களை மூடிக்கொண்டான். டாக்டர், சாட்சி கையெழுத்து நீங்கள் போடுங்க. விமலா, நீயும் ஒரு கையெழுத்தை போட்டுடுமா என்றாள் பாரதி. டாக்டர் வெங்கடேசனும் நர்ஸ் விமலாவும் முழு விலாசம் எழுதி கையெழுத்து போட்டு முடித்த போது ஹக் என்ற விக்கல் போல ஒரு சத்தம் கேட்க திரும்பி பார்த்தார்கள். சேதுவின் தலை சைடில் தொங்கியிருக்க அவன் கையை பிடித்து பார்த்து, ஹீ இஸ் டெட் என்றாள் பாரதி. 1/2 மணி நேரம் கழித்து டாக்ஸியில் வந்த மேஜிஸ்ட்ரேட்டிடம் விவரங்களை சொல்லி வாக்குமூலத்தை கவரில் போட்டு சீல் வைத்து ஒப்படைத்தாள். ரொம்ப பொறுப்பாக செயல்பட்டிருக்கீங்க டாக்டர், பாராட்டுக்கள். பகுதி 9. ஏஆர்பி த கிரேட் கைது செய்யப்பட்டான். பகுதி 10. 15 நாள் ரிமாண்டில் கோர்ட் கஸ்டடியில் தஞ்சாவூர் ஜெயில் ஏஆர்பியை வருக என வரவேற்றது. செய்தித்தாளின் 4ஆம் பக்கத்தில் ஒரு கொலை வழக்கு தொடர்பாக பிரபல ஏஆர்பி கைது என செய்தி வந்தது. முனைப்பான வக்கீலை பிடித்து மாநில அமைச்சரை பிடித்து கெஞ்சி கூத்தாடி 6ஆம் நாள் நபர் மற்றும் சொத்து ஜாமீனில் வெளியே வந்தான் ஏஆர்பி. வக்கீல் வீட்டில் 1 மணி நேரம் விவாதித்தான். காரில் பெட்ரோல் நிரப்பிக் கொண்டு சென்னை போனான். மாண்புமிகு டேஷை சந்தித்தான்.
எலெக்ஷன் டயத்தில் எவ்வளோ உதவி இருக்கேன், மனசு வைங்க தலைவரே. சிக்கல்லேருந்து வெளியே எடுத்துருங்க. ஊட்டியில் வாங்கி போட்டிருக்க பிளாட்டை அப்படியே உங்கள் பேருக்கு மாற்றி எழுதிடுறேன். சண்டாளி, ஒரு பொம்பளை என்ன லா விரிட்டா. பீட்டர், பதறாதே. நீ சொல்கிற வரைக்கும் நான் காத்துட்ருப்பேனா? உனக்கு ஜாமீன் ஏற்பாடு செஞ்ச கையோட கேஸை எப்படி உடைக்கலாம்னு விசாரித்தேன். தலைக்கீழ நின்னாலும் நடக்காது. வாக்குமூலம் படு சுத்தமாக இருக்குது, முறைப்படி நடத்திருக்குன்றாரு. செஷன்ஸில் கோர்ட்டு ஜட்ஜு இதில் ஃபேவர் பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லையா? என்ன தலைவரே, இப்படி சொல்லிட்டா எப்படி? நழுவுறீங்களே தலைவரே. அந்த செருக்கியை ஜில்லா மாற்றிடலாம். சொல்லுங்கள், அதை வேணும்னா செய்யலாம். அதனால் எனக்கு என்னங்க பிரயோஜனம்? ஒரு ஐடியா சொல்கிறேன். சாட்சிக்காரனுக்கு சண்டைக்காரன் மேல்னு பழமொழியே இருக்குது. நேராக ஊருக்கு போங்க. போய் கதவை திறந்த பாரதி ஆச்சரியப்பட்டாள். புன்னகையுடன் உள்ளே வந்தான் ஏஆர்பி. கையில் சூட்கேஸ், தூரத்தில் கார். என்னை எதிர்பார்க்கல, உட்காந்து பேசலாமா? எதுவும் சொல்லாமல் அமைதியாக நின்றாள் பாரதி. வாமா, இப்படி உட்காரு. மரண வாக்குமூலத்தை வாங்கி ஒப்படைச்சு கைது பண்ண வச்ச ஆள் எப்படி வெளியில் வந்தான்னு பார்க்குறியா? ஜாமீன் வாங்குகிற பலம் இருக்குது, வாங்கிட்டேன். நேராக பேசுவோம். இப்போ என் தலைக்கு பக்கமாக தூக்கு கயிறு தொங்குது. நீ மனசு வச்சா விலகும். வழக்கு விசாரணை அப்போ நீ சொல்லணும். என்ன சொல்லணும்? எனக்கும் ஏஆர்பிக்கும் முன்னாடியே ஒரு தகராறு. அதனால் சேது சொல்லாததை எல்லாம் சொன்னதா ஏஆர்பியை சம்மந்தப்படுத்தி எழுதி கை நாட்டு வாங்கினேன். அந்த வாக்குமூலத்தை கோர்ட்டு ஏற்றுக்க வேணாம். நான் செஞ்ச தப்புக்கு கோர்ட்டு தர தண்டனையே ஏற்றுக்கிறேன். அவ்வளவுதான். அதிகபட்சமாக ஒன்றும் தண்டனை இருக்காது. உன்னை கண்டித்து வேலையை விட்டு அனுப்புவாங்க, அவ்வளவுதான். நான் என்ன செய்கிறேன், இதே புதுக்கோட்டையில் கொஞ்சம் காலி மனை வச்சுருக்கேன். அதில் பாரதி நர்சிங் ஹோம்னு ஒன்று கட்டித்தரேன். நீ அமோகமாக இரு. நம்பிக்கை இல்லையா? இந்தா, இதில் ₹1,00,000 அட்வான்ஸாக இருக்குது. நீயே எடுத்து வச்சுக்க. நான் வாக்கு மாற மாட்டேன். என்ன சொல்கிற? ஏஆர்பி சூட்கேஸை திறந்து வைக்க உள்ளே ₹100, ₹50 கட்டுகள் அடுக்கப்பட்டிருந்தன. மார்புக்கு குறுக்கே கைகளை கட்டி நின்று கொண்டு அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்த பாரதி கிட்டே வந்தாள். சார், வளவலன்னு பேச வேண்டாம். உங்களுக்கும் எனக்கும் நேரடியாக எந்த விரோதமும் இல்லை. ஆஸ் அ டாக்டர் என் கடமையை என்னவோ அதைத்தான் செஞ்சேன். உண்மை. ஆனால் அது என்னை பாதிக்குதே. அதுக்கு நான் என்ன செய்ய முடியும்? நான் சொன்னபடி செய்ய முடியும். சாரி, ஐ எம் நாட் ஃபார் தட் பர்சன். உங்கள் சூட்கேஸை எடுத்துக்கிட்டு வெளியே போகலாம். இங்கே பாருமா, நான் நல்ல பாம்பு. என்னை மேலே நீ சீண்டாத. இப்போ போகிறீங்களா? போலீஸை கூப்பிடட்டுமா? ஏஆர்பி பட்டென்று சூட்கேஸை மூடிக்கொண்டு எழுந்தான். ஏய், இங்கே பாருடி, என்ன முறைக்கிற? எந்த வகையிலையும் ஒத்து வராதப்போ உனக்கு எதுக்குடி மரியாதை? நான் விலாங்கு முன்னு எப்படி கேஸ்லேருந்து நழுவி வரேன் பாரு. கண்ணை குளிரப்பாரு. அதுக்கப்புறம் நான் வைக்க போகிற கச்சேரிகளை நீ தாங்க போகிறதில்ல. கோர்ட்டையே மதிக்காத என்ன 6 நாள் ஜெயிலில் தங்க வச்சிருக்க. அதுக்கு நான் தரப்போகிற சன்மானத்தை வாங்கிக்க. உன்னை தயார்படுத்திக்க. வர்றேண்டி என்று வேகமாக நடந்தான். அப்புறம் என்றான் கிரிஷ், தஞ்சாவூரின் அந்த ஹோட்டலின் புல்வெளி மேஜையில் குளிர்பானம் அறிந்து கொண்டு. அப்புறம் என்ன, சினிமா மாநில சவால் தான். உன்னை ஒரு கை பார்க்குறேண்டி, ஆய் உயின்னு ஒரே கத்தல் என்று சிரித்தாள் பாரதி. எவ்வளவு சீரியஸான விஷயம். எப்படி பாரதி சிரிக்கிற? குலைக்கிற நாய் என்னைக்காவது கடிச்சிருக்கா கிரிஷ்? இந்த நாய் வித்தியாசமான நாய் பாரதி. ரொம்ப மோசமான ஆள் அவன். அடுத்தவன் பொண்டாட்டியாக அனுபவிச்சு கொன்று கடலில் போட்டவன். துடிக்க துடிக்க சேதுவை கடப்பாறையில் குத்தி வச்சவன். வேறு எதையெல்லாம் செய்ய மாட்டான். பாரதி, ஒன்று செய். ட்ரான்ஸ்ஃபருக்கு அப்ளை பண்ணு. 1 மாதம் லீவ் போட்டுட்டு வந்துடு. அதெல்லாம் தேவையில்லை கிரிஷ். ஏஆர்பி இந்த கேஸ்லேருந்து தப்பு போகிறதே இல்லை. நிச்சயமாக மரண தண்டனை, சந்தேகமே இல்லை. எனக்கு என்னமோ கவலையாக இருக்குது பாரதி. கவலை கடலினும் பெரிது. அதை கலைக்க காதலியுடன் சினிமா பார்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு. வா போகலாம் என்றால் பாரதி உற்சாகமாறாமல். பாரதி ஒரு கேரக்டர் என்று அவன் தலையில் வலிக்காமல் குட்டினான் கிரிஷ். பகுதி 11. டாக்டர் பாரதிக்கு அடுத்தபடியாக போலீஸ் தரப்பு சாட்சியான டாக்டர் வெங்கடேசன் அவர்கள் விசாரணை செய்ய கோர்ட்டார் அனுமதி கேட்கிறேன். எஸ், டாக்டர் வெங்கடேசன், டாக்டர் வெங்கடேசன், டாக்டர் வெங்கடேசன். புத்தகத்தின் மேல் கை வைத்து உறுதிமொழி எடுத்துக்கொண்ட பிறகு பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் கையில் வைத்திருந்த கண்ணாடியை அணிந்து கொண்டு சேதுவின் வாக்குமூலத்தை காட்டி, டாக்டர் வெங்கடேசன், இது உங்கள் கையெழுத்து தானே? ஆமாம். இந்த மரண வாக்குமூலத்தில் என்ன எழுதப்பட்டிருக்குன்னு உங்களுக்கு தெரியுமில்ல? தெரியாது. பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் பார்வையாளர் பகுதியில் அமர்ந்திருந்த பாரதி இருவரும் திக்கென்று அதிர்ந்தார்கள். என்ன டாக்டர், சரியாக சொல்லுங்கள். சேது மரண வாக்குமூலம் கொடுத்தப்போ பக்கத்தில் இருந்திருக்கீங்க. டாக்டர் பாரதி அவர் சொல்ல எழுதி மறுபடி படித்து காட்டியிருக்காங்க. நீங்களும் சாட்சி கையெழுத்து போட்டிருக்கீங்க. இப்போ தெரியாதுன்னு சொன்னால் எப்படி? நடந்த உண்மையை விவரமாக சொல்லிடுறேன் சார். சேதுவுக்கு 2வது தடவை சுயநினைவு வந்ததும் டாக்டர் பாரதி வாக்குமூலம் வாங்க தயாரானாங்க. 7ஆம் நம்பர் வார்டில் வயிற்றில் ஆப்ரேஷன் செய்யப்பட்ட ஒரு பேஷண்ட்டுக்கு தூக்க ஊசி போட்டுட்டு வந்துருங்க டாக்டர்னு சொன்னாங்க. நானும் போயிட்டு வந்தேன். நான் திரும்பி வந்தப்போ வாக்குமூலம் முழுக்க எழுதி முடிச்சிருந்தாங்க.
என்னை சாட்சி கையெழுத்து போட சொன்னாங்க. நான் தயங்கினேன். சேது வாக்குமூலம் சொன்னப்போ நான் இல்லையே எப்படி போடுறதுன்னு கேட்டேன். பரவாயில்ல போடுங்க, முரண்டு பண்ணால் அவங்க மேலே பொய்யா சில நடவடிக்கைகள் எடுத்து சஸ்பெண்ட் பண்ணுவேன்னு மிரட்டினாங்க. நான் வேறு வழி இல்லாமல் கையெழுத்து போட்டேன். பாரதி இமைகள் மூடாமல் விக்கித்து அமர்ந்திருந்தாள். அடுத்த சாட்சியான நர்ஸ் விமலா. நானும் உண்மையை சொல்லிடுறேங்க. சேதுவுக்கு மயக்கம் தெளிஞ்சதும் என்னை அவசர அவசரமாக வெளியில் அனுப்பி ஒரு ஊசி மருந்து எடுத்துகிட்டு வர சொன்னாங்க பெரிய டாக்டரம்மா. நான் வந்ததும் எழுதி மூடி வச்சுருந்த வாக்குமூலத்தில் கையெழுத்து போட சொன்னாங்க. போடலைன்னா வேலையை விட்டு நிறுத்திடுவேன்னு மிரட்டினாங்க. அந்த வாக்குமூலத்தில் என்ன எழுதியிருக்குன்னு எனக்கு தெரியாதுங்க. கேஸ் டமால் என்று கீழே விழுந்து சிதறியது. சேதுவின் மரண வாக்குமூலத்தை இந்த கோர்ட்டு நிராகரிக்கிறது. இந்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் ஏஆர்பியின் மீது தொடரப்பட்டுள்ள வழக்கும் தள்ளுபடியாகிறது. பொறுப்பற்ற முறையில் திட்டமிட்டு பழிவாங்கும் முயற்சியில் ஈடுபட்டதோடு கோர்ட் நேரத்தையும் வீணடித்த டாக்டர் பாரதியை இந்த கோர்ட் வன்மையாக கண்டிக்கிறது. அவரை வேலையிலிருந்து சஸ்பெண்ட் செய்து முறையான விசாரணை நடத்துமாறு மருத்துவத்துறைக்கு கோர்ட் சிபாரிசு செய்கிறது. கோர்ட் வாசலில் ஏஆர்பிக்கு மாலை மேல் மாலை போட்டார்கள். அந்த கூட்டத்தை விலக்கி கொண்டு பாரதியிடம் வந்தான் ஏஆர்பி. ரகசிய குரலில் பேசினான். சொல்லலை, நான் விலாங்கம் என்ன பாத்தியா? கோர்ட்டில் மாட்டியிருந்த காந்தி தாத்தாவை பார்த்துக்கிட்டே என்னம்மா சாட்சி சொன்னாங்க. டாக்டர் வெங்கடேசன் புத்திசாலி. விமலாவுக்கு தன் தாலி கழுத்தில் தொங்கணுமேனு பயம். எல்லோரும் உன்ன மாதிரியே வர்ற வாய்ப்பை உதறிவிட ஏமாலியாவாக இருப்பாங்க. உன் திமிரு ஒரு 10% குறைஞ்சிருக்குமா? மிச்சம் 90% இருக்கே, அதையும் குறைச்சிடுறேன். போமா போ. கனத்த இதயத்துடன் மௌனமாக வெளியே நடந்தாள் பாரதி. முழங்கால்களை கட்டி கொண்டு அமர்ந்திருந்தாள் பாரதி. கைகளை வீசி கோபமாக பேசினான் கிரிஷ். நேர்மை நேர்மை நீ என்ன ஆச்சு? மூஞ்சில் கறியை பூசிட்டான். கோர்ட்டு உன்னை கண்டிக்குது. அத்தனை பேர் முன்னிலையில் அவமானம். நடந்த உண்மை உனக்கு மட்டும்தான் தெரியும். ஊர் எதை நம்பும்? கோர்ட்டு சொன்னதை தான் நம்பும். உங்களை பற்றி என்ன பேசுவாங்க? தேவைதானா? டிபார்ட்மெண்ட்லேருந்து இன்றைக்கோ நாளைக்கோ சஸ்பென்ஷன் ஆர்டர் வரும். உங்களை ஏன் வேலையை விட்டு நீக்கக்கூடாதுன்னு கேள்வி கேட்பான். என்ன பதில் சொல்லுவேன்? கிரிஷ் ப்ளீஸ், நான் வந்து போயிருக்கேன். இல்லை கண்ணம்மா, உனக்கு உன் மேலே கோபம் இல்லை, உலகத்தை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறியன்னு தான் வருத்தப்படுறேன். அவன் ரவுடின்னு தெரியும், எதுக்கு விவகாரம் வச்சுக்கணும் சொல்லு? கிரிஷ், என் கடமையை தானப்பா நான் செஞ்சேன். அதுக்கு தான் பரிசு தந்திருக்காங்க, சஸ்பெண்ட் பண்ண சொல்லி சிபாரிசு. அவ்வளவுதானே. டாக்டர் தொழிலை நான் வருமானத்துக்காக தேர்ந்தெடுக்கல கிரிஷ். சேவை செய்கிற வாய்ப்பு அதில் இருக்கிறதால தேர்ந்தெடுத்தேன். வருமானம் 2ஆம் பட்சம்தான். வேலையை விட்டே அனுப்பட்டுமே, எனக்கு கவலை இல்லை. அரசாங்க உத்தியோகத்தில் இருந்துக்கிட்டு தான் சேவை செய்ய முடியுமா? பாரதி, இது மான பிரச்சனை. யாரையாச்சும் பார்த்து எதையாச்சும் கொடுத்து இந்த ஆர்டரை கேன்சல் பண்ணி காட்டணும். கிரிஷ் என்று கத்தினாள். இத்தனை நாள் பழகியும் என்னை நீ இவ்வளவு தான் புரிஞ்சிக்கிட்டு இருக்கியா? அதை விட கேவலம் வேற இல்லை. உன்னை உண்மையான குற்றவாளி மாதிரி கேள்வி கேட்பாங்க. அந்த சந்தர்ப்பம் வர்றப்போ தெளிவாக சொல்வேன், என் மனசாட்சிப்படி உண்மையாக நடந்துக்கிட்டேன்னு. பாரதி ப்ளீஸ் பி ப்ராக்டிக்கல். மனசாட்சியை யார் பார்க்குறா? மனித சாட்சிகள் தான் எதையும் தீர்மானிக்கிறது. நீ புரிஞ்சுக்கலையா? கிரிஷ், என்னை தனிமையில் விடு, குழப்பாதே. குறுக்கு வழி யோசனை எதுவும் சொல்லாதே. ஏற்றுக்க மாட்டேன். சத்தியம் என்னைக்கும் சாதிக்கும் அப்படின்னு பகவத்கீதையில் வருதா? எப்படியோ போ. சரி, அங்கே தஞ்சாவூருக்கு வந்துட்டேன். லீவு போட்டுட்டு மனசாவது மாறும். சஸ்பெண்ட் செஞ்சு உத்தரவு வந்தால் வர்றேன். அவன் மறுபடி தொல்லை கொடுக்க போகிறான், ஜாக்கிரதை. என்னை அவமானப்படுத்தணும்னு நினச்சான், சாதிச்சிட்டான். அவன் வெறி அடங்கி போச்சு கிரிஷ் என்றாள் பாரதி. அடங்காதுடா, அடங்காது. என் வெறி அடங்காது. இன்னும் ஊத்து என்று மற்றொரு கிளாஸ் பிராந்தி எடுத்து முழுங்கினான் ஏஆர்பி. ஊற்றி கொடுத்த ஜேம்ஸ், பொம்பளைங்க போதுங்க, விட்டுடலாம். பிரிஞ்சு பேசின பல்ல பேத்துடுவேன் ராஸ்கல். 6 நாள் ஜெயிலில் இருந்தேன்டா. என் சொத்து என்ன, வசதி என்ன, ஆள்படை என்ன, செல்வாக்கு என்ன, விசாரணை கதினாலும் கைதி தாண்டா. 2 தடவை அவளை கெஞ்சிட்டு போய் நின்னேன். எடுத்தறிஞ்சு பேசிட்டா. என்ன திமிரா எதிர்த்து பேசினா? ஜேம்ஸு, அவள் திமிரை அடக்கணும்டா. சரி, என்ன செய்யலாம்னு சொல்லுங்கள், செஞ்சிடுறேன். அவளை பற்றி சப்ஜாடாக ஜாதகம் இருக்குது நம்மக்கிட்ட. அவளை கையை காலை முறிக்கிறது பிரமாதமான வேலை இல்லைடா. ஜெயிலுக்கு போனப்போ நான் குறுகி போனேனே, அப்படி அவள் வாழ்க்கை பூரா குறுகி போகணும், கூசி போகணும். மனசில் விடுற ஒவ்வொரு அடியும் ஏஆர்பியை பகைச்சிக்கிட்டது தப்புன்னு நெத்தியில் அடிச்சுக்கணும் அவள். மேலும் ஒரு கிளாஸ் ஏற்றி கொண்டான் ஏஆர்பி. அவள் பேர் என்னடா? யாருங்கய்யா? அவளோட முறைப்பையன் பைக்கில் வருவான் போவானே, கிருஷ்ணனாங்க. தஞ்சாவூரில் வேலை பார்க்குறான். இன்றைக்கி கூட பைக் எடுத்துக்கிட்டு வந்திருக்கான். குவார்ட்டர்ஸ் வாசலில் நின்றுது, வர்றப்ப பார்த்தேன். அவனை நல்லா தெரியுமா உனக்கு? தெரியுங்க. எந்திரிடா எந்திரி. நம்ம லாரியை எடுத்துக்கிட்டு போய் ஊர் எல்லையில் நில்லு. தூரம் பைக்கில் வருவார். நல்லா அடையாளம் தெரியும்ல அவனை? தெரியுங்க. அடையாளம் தெரியாதபடிக்கு பைக்கோடு வச்சு ஒரு தேய்ச்சிடு. ஐயா, வேரில் வெட்ட மரம் சாயுண்டா மண்டு. அவள் வாழ்க்கையில் இனிமேல் நல்ல சமாச்சாரமே கிடையாது. நீ போ, நான் சொன்னதை செய். ஜேம்ஸ் ஒரு வினாடி தான் தயங்கினான். அடுத்த வினாடி உத்தரவுக்கு கட்டுப்பட்டு எழுந்தான். விரைவாக நடந்தான். இளம் விதவையின் மனநிலை போல வானம் இருட்ட ஆரம்பித்தது. அப்போ நான் புறப்படட்டுமா என்று ஹெல்மெட்டை எடுத்துக்கொண்டான் கிருஷ்ணன். போயிட்டு வா, வண்டியை விரட்டாதே, மெதுவா போ.
கிரிஷ் ஹெல்மெட் அணிந்து பைக்கில் அமர்ந்து பாக்கெட்டுகளில் தொட்டு பார்த்தான். என்ன தேடுற? என் மணி பர்ஸு. முகம் கழுவிக்க போனப்போ எடுத்து மேஜை மேலே வச்ச. திரும்ப எடுத்துக்கலையா? இரு, எடுத்துகிட்டு வரேன். திரும்ப எடுத்து வந்தவள் இதென்ன காகிதம் என்று விசிக்க அவளிடமிருந்து அவசரமாக பிடுங்கி மடித்து பர்சுக்குள் வைத்து கொண்டான். என்ன இது சஸ்பென்ஸ்? ஒன்றும் இல்லை, ஆஃபீஸில் சும்மா இருக்கிறப்போ உன்னை பற்றி ஒரு கவிதை எழுத ஆரம்பித்தேன். பாதி தான் எழுதினேன். எப்போ கவிஞரான? எங்கே பார்க்கலாம்? மிச்சத்தையும் முடிச்சு காண்பிக்கிறேன். வரட்டுமா? சரி, என்னை நினச்சி கவலைப்படாதே கிரிஷ். எனக்கு ஒன்றும் இல்லை. அம்மா கிட்ட எந்த விஷயமும் சொல்ல வேண்டாம். சரி, குட் நைட் என்று புறப்பட்டான். புதுப்பேட்டையின் சின்ன கடைத்தெருவை தாண்டினதுமே ஊர் எல்லை. தஞ்சாவூர் நோக்கி செலுத்தினான். ஊர் எல்லையில் ஒரு ஐயனார் கோயில். அதை தாண்டி வரிசையாய் புளிய மரங்கள். அதை தாண்டி உடைந்த பாலம். அதை தாண்டி ஸ்டார்ட் ஆன என்ஜினுடன் லாரியில் ஜேம்ஸ். தூரத்தில் சூரியன் அம்பு போல ஆகியிருக்க மங்கிய வெளிச்சத்திலும் சிவப்பு ஹெல்மெட் வைத்துக்கொண்டு ஐயனார் கோயிலை தாண்டி லாரியை நோக்கி வந்து கொண்டிருந்த கிருஷ்ணனை சுலபமாக அடையாளம் காண முடிந்தது ஜேம்ஸால். ஜேம்ஸ் கியர் மாற்றினான். 12வது வினாடியில் லாரி கைக்காக பைக்கை தூக்கி எறிந்தது. தொம் என்று விழுந்தான் கிருஷ்ணன். கபாலம் பிளந்தான். இரத்தமாய் பரவினான். கடைசி வார்த்தைக்கு கூட சந்தர்ப்பமில்லை. லாரி புழுதி கிளப்பி மறைந்து போனது. கிருஷ்ணனிடமிருந்து பறந்து போன மணிப்பர்சில் இருந்து வெளிப்பட்ட காகிதம் காற்றில் விரிந்தது. அந்த முழுமையடையாத கவிதை வரிகள் வானம் பார்த்தன. என் கண்ணே, உதட்டுக்கு உகந்த சாயம் என்ன? பார்ட்டிக்கு காலனி என்ன கலர்? இன்றைக்கு மேட்னி என்ன படம்? ரஜினியா கமலா? யார் உசத்தி? டிவி தொடரில் எது ஃபாரஸ்ட்? வாலஸ் டேஸ்ட் படித்தாச்சா? என் நாய்க்கு ஜுரம் போயிடுமா? இடுப்பு சதை குறைக்க நீந்தட்டுமா? இன்னும் இது போல பெண்கள் கேட்க எத்தனை இறக்கு. பூமியில் கேள்விகள். என் கண்ணே, நீ மட்டும் விதிவிலக்காய். உன் கேள்விகளோ. பகுதி 12. செய்தி கேட்டு பாரதி மயக்கமுற்றாள். புதுப்பேட்டை ஸ்டேஷனில் விபத்து கேஸ் பதிவாகி மோதிவிட்டு பிறந்த லாரியை தேடினார்கள். விசாரித்தார்கள். விபத்தை நேராய் பார்த்தவர் யாரும் இல்லை. லாரி ரத்தமாய் குளித்துவிட்டு ஏஆர்பியின் தோட்டத்தில் தூங்கிக் கொண்டிருந்தது. ஜேம்ஸின் பாண்டின் 2 பாக்கெட்டுகளிலும் பிதுங்கி 100 ரூபாய் காகிதங்கள். இது போதாதுடா அவளுக்கு என்று கொக்கரித்தான் ஏஆர்பி. 3ஆம் நாள் ஆஸ்பத்திரியில் தன் மேஜையில் சோர்வாய் அமர்ந்திருந்த பாரதி ஃபோன் எடுத்தாள். ஹலோ இன்ஸ்பெக்டர். என்ன ஆச்சு? அந்த லாரியை கண்டுபிடிச்சிங்களா? முயற்சி பண்ணிகிட்ருக்கோம். நடத்தப்பட்டு விபத்து. எஸ், இட் இஸ் எ பியூர் மர்டர். உங்கள் ரிப்போர்ட் படியே பைக்கை அவ்வளவு தூரம் தூக்கி அடிக்கணும்னா லாரி 80 கிலோமீட்டர் வேகத்தில் வரணும். உடைஞ்ச பாலம் பக்கத்தில் இருக்குது. அதனால் எந்த லாரிக்காரனும் அந்த இடத்துல 50க்கு மேலே வரமாட்டான். டாக்டரம்மா, சஸ்பென்ஷன் ஆர்டர் வந்துருச்சுன்னா பேசாமல் ஸ்டேஷனுக்கு வந்து நீங்களே லாரியை கண்டுபிடிக்கிற வேலையில் இறங்குறீங்களா? இன்ஸ்பெக்டர், கத்தாதீங்க. உங்கள் யூகம் எல்லாம் எங்களுக்கு சொல்ல வேணாம். எங்களுக்கு அரசாங்கமே பயிற்சி தந்து எல்லாம் தந்திருக்கு. முறைப்படி நடந்துக்குவோம். உங்களுக்காக ஸ்பெஷல் படை போட முடியாது. வச்சிரட்டுமா? ஏன் எல்லோரும் சேர்ந்து இப்படி என்னை அம்போல் குத்துகிறார்கள்? நான் என்ன பாவம் செய்தேன்? யார் குடியை கெடுத்தேன்? யார் சொத்தை பறித்தேன்? ஏன் என் சந்தோஷ சிறகுகள் இப்படி பீக்கப்படுகின்றன? நாற்காலியை விட்டு எழுந்தாள். குவார்ட்டர்ஸுக்கு வந்து கட்டிலில் விழுந்து கொஞ்சம் குமரி அழுதாள். கிரிஷ், மை டியர் கிரிஷ், என்னால் தான் உனக்கு இந்த கோர முடிவா? உன் சாவுக்கு என் நேர்மைதான் காரணமா? ஸ்வீட் கிரிஷ், உண்மைதானா? நீ இறந்து விட்டது உண்மைதானா? இனி வரப்போவதே இல்லையா? என்னை பார்க்க போவதே இல்லையா? பேசவே மாட்டாயா? கீழ் வரிசையில் தெற்றுப்பல் தெரிய சிரிக்கும் அந்த சிரிப்பு இனி பார்க்கவே மாட்டேனா? நினைக்க அழுகை அதிகரித்தது. பாரதி, என்னை சுட்டுக்குங்கடான்னு பேசாமல் இருந்துருவேன். உன்னைத்தான் என் உயிரை விட மேலா நினைக்கிறேன். கிரிஷ், நீயா இறந்து விட்டாய்? பாரதி, நீ பக்கா ஜென்டில் உமனாக நடந்துக்கிறது பாராட்ட வேண்டிய விஷயம்தான். பாதிக்கப்பட்டவங்களோட கோபத்தால் உனக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுங்கிறது தான் ஏன் கவலை. கிரிஷ், நீயா இறந்து விட்டாய்? இல்லை கண்ணம்மா, எனக்கு உன் மேலே கோபம் இல்லை. உலகத்தை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறியேன்னு தான் வருத்தப்படுறேன். கிரிஷ், நீயா இறந்து விட்டாய்? ஆஃபீஸில் சும்மா இருக்கிறப்போ உன்னை பற்றி ஒரு கவிதை எழுத ஆரம்பித்தேன். பாதி தான் எழுதினேன். மிச்சத்தையும் முடிச்சு காமிக்கிறேன். முடிக்காமலேயே போய்விட்டாயே கிரிஷ். முழுமையடையாத அந்த காகிதத்தை போலவே என் வாழ்க்கையும் இப்படி பாதியிலேயே. பாரதி 100 தடவை படித்துவிட்ட அந்த கவிதையை மீண்டும் எடுத்து படித்தாள். உன் கேள்விகளோ என்ற வரிக்கு கீழே பேனா எடுத்து எழுதினாள். என்ன பாவம் செய்தேன்? எதற்காக இந்த தண்டனை? கதவிடுக்கு வழியே ஒரு கடிதம் வந்து விழுந்தது. சிந்தனை கலைந்தாள். எழுந்து சென்று எடுத்து பார்த்தாள். ஆழ்ந்த அனுதாபங்கள். ஏஆர்பி என்ற ஒற்றை வரி. சந்தேகமே இல்லை, ஏஆர்பி தான் கிரிஷை கொன்றது. ஈவு இரக்கம் இல்லாத அந்த கல் நெஞ்சக்காரன் தான் இந்த காரியத்தை செய்தது. யார் சாட்சி? என்ன ஆதாரம்? எதுவும் இல்லை. ஆனால் அவன்தான், அந்த அரக்கன்தான். சட்டத்தின் கண்களில் விரல் விட்டு ஆட்டும் இவனை தட்டி கேட்பது யார்? பிஸ்கட் வீசினால் கவ்விக்கொள்ளும் நாய் வாளை ஆட்டாமல் கடிக்கவா வரும்? போலீஸாவது, புடலங்காயாவது, கோர்ட்டாவது, நீதியாவது, மோத போகிற படை எதுவாயினும்
பண அகழியால் வீழ்த்துவது உறுதி. சிந்திக்க சிந்திக்க உள்ளே ஒரு கோப புயல் மெல்ல மெல்ல உருவாக ஆரம்பித்தது. பற்களை கடிக்க வைத்தது, கண்களை சிவக்க வைத்தது, இதயத்தை இறுக வைத்தது, கண்களை நடக்க வைத்தது. ஏஆர்பியின் வீட்டுக்குள் நுழைய முன் தடுத்தவனை, கையை எடுடா, எங்கடா உன் முதலாளி என்று கேட்டாள் பாரதி. ஊரில் இல்லை. டேய், ஏண்டா போய் சொல்கிற? நான் இங்கே தான் இருக்கேன், அவளை உள்ளே விடு என்று வீட்டுக்குள் கால்களை அகட்டி நின்ற ஏஆர்பி சொல்ல, மார்பு படபடப்பாக உள்ளே வேகமாக வந்து நின்ற பாரதி தூ என்றாள். நீ ஒரு ஆம்பளையாடா? என் மேலே கோபம்னா என்னோட மோத வேண்டியதானடா? கிருஷ்ணன் என்ன தப்படா செஞ்சா? அவனை ஏண்டா கொன்ன? சொல்லுடா, பதில் சொல்லுடா. பாரதி ஆவேசம் வந்தவளா ஏஆர்பியின் சட்டையை பிடித்து உலுக்கினாள். அவனோ அமைதியான புன்சிரிப்புடன் அப்படியே நின்றாள். அப்புறம் என்றான். உன்னை யாரும் எதுவும் செய்ய முடியாதுங்கிற திமிரில் தானே கிருஷ்ணனை கொன்ன? அப்பாவிடா, கள்ளங்கப்படம் தெரியாதவன்டா, அவனை ஏன்டா கொன்ன? இதோ கிடந்து துடிக்கிறியே, இதுக்குத்தான். நான் தான் சொன்னனே நல்ல பாம்பை சீண்டக்கூடாதுன்னு. நீ சீண்டின, இப்போ படுற. இன்னொரு வேடிக்கை பாருதில்ல. நானே உன்னை இங்கே நம்ம வீட்டுக்கு கொண்டாடணும்னு நினச்சேன். எப்படிடா கொண்டாடுறதுன்னு யோசித்தேன். நீயே வந்துட்ட. உன்னோட திமிரை இப்போ ஒரு 50% குறைச்சிக்கிறோமா? மிச்சம் 50 இருக்குமா? அதையும் குறைக்க வேணாம். திக்கென்று அதிர்ந்தாள் பாரதி. தான் இப்படி வந்தது தப்பென்று உடனே உணர்ந்தாள். சூழ்நிலையின் அபாயத்தை கவனித்தாள். உடனே வாசலுக்கு நடந்தாள். திகைத்தாள். வாசல் கதவுகள் தாழிடப்பட்டு அதன் அருகே 2 தடியர்கள் கை கட்டி நின்றார்கள். ரத்னம், நான் மாடிக்கு போய் படுக்கையில் சென்ட்டு தெளித்து வைக்கிறேன் என்ன என்று விட்டு ஏஆர்பி மாடிக்கு செல்ல, நோ என்று கத்தினாள் பாரதி. பாதி படிகளில் நின்று திரும்பின ஏஆர்பி, டாக்டர்மா, எவ்வளவு செத்த உடம்புகளை நீ பரிசோதனை பண்ணியிருக்க? உன் உடம்பை உயிரோடு வச்சு நான் பரிசோதனை பண்ணிடுறேன். முதல் தடவை பார்த்தப்பவே வச்ச புள்ளி, இன்னைக்கு தான் கோலம் போட போகிறேன். சமத்தம் வந்தாலும் சரி, சத்தம் போட்டு சடுகுடு ஆடிட்டு வந்தாலும் சரி. பாரதி பின்பக்கம் நோக்கி ஓடினாள். கூச்சலிட்டாள். உடனே தடுக்கப்பட்டாள், அறையப்பட்டாள், கீழே தள்ளப்பட்டாள். திமிர 2 பேரால் அள்ளப்பட்டாள். இந்த மாதிரி சந்தர்ப்பத்துக்கு தானே வீட்டை ஒதுக்குப்புறமாக கட்டி வச்சிருக்கேன் என்று விட்டு மாடியில் தன் படுக்கை அறைக்குள் நுழைந்தான் ஏஆர்பி. அவளை தூக்கி வந்தவர்கள் கட்டிலில் கிடத்தி அமுக்கி பிடித்து கொள்ள, ஏம்மா டாக்டரு, நீ எத்தனை பேருக்கு ஊசி போட்டிருப்ப? உனக்கு ஒரு ஊசி போட போகிறோம் பாரு, பிரமாதமாக இருக்கும். ரத்னம் கபோர்டு திறந்து சிரஞ்சும் ஊசி மருந்தும் எடுத்து, நோ வேணாம், என்னை விடுங்க ப்ளீஸ். ₹1,00,000 பெட்டில் வச்சு நான் கெஞ்சினேன். நீ மட்டும் எதுவும் தராமல் கெஞ்சினா எப்படி? என்ன வேணும் சொல்லு, தர்றேன். என்னை ஒன்றும் செஞ்சிடாத. ஐயோ, அழுவுறியே. உன்னை கொல்ல போகிறதில்லடி கண்ணு. ஏமா, நீ தான் லஞ்சமாக உன் கற்பை தரப்போறியே. ஐயோ, வேணாம் வேணாம். பாரதி தவித்தாள், துடித்தாள், கண்ணீர் பெருக்கினாள், கையெடுத்து கும்பிட்டாள், பயந்தாள், பரிதவித்தாள். இப்படியே இந்த வினாடியே இதயம் நின்றுவிடக்கூடாதா என்று ஏங்கினாள். ரத்னம் கையில் மருந்து ஏற்றப்பட்ட சிரஞ்சுடன் அவளை நெருங்கினான். பாரதி கதறினாள், கெஞ்சினாள். பாரதி கண்ணு, நீ கதறு அலறு, எது வேணாலும் செய். இது சினிமா இல்லை. கண்ணாடியை உடைச்சிட்டு வந்து குத்தி உன்னை எவனும் காப்பாற்ற போகிறதில்ல. ஊசியை போடுறா, ஏண்டா நிற்கிற? பாரதியின் புதத்தில் ஊசி குத்தப்பட்டது. மருந்து முழுவதும் உள்ளே செலுத்தப்பட்டது. சில வினாடிகளில் அவளின் எதிர்ப்பு குறைந்தது. கண்கள் செருகின, உடல் துவண்டது. முழுமையான மகக்கத்தில் ஆழ்ந்தாள். நீங்கள்லாம் போகலாம். போன பின் கதவை சாத்திவிட்டு சட்டையை கட்டினான் ஏஆர்பி. படுக்கையை நெருங்கினான். பாரதியின் அருகில் அமர்ந்தான். சேலையின் தலைப்பை தொட்டான். பாரதி விழித்தபோது தான் நிர்வாணமாய் இருப்பதை உணர்ந்தாள். பதறி எழுந்து படுக்கையின் பெட்ஷீட்டை அள்ளி அப்படியே சுற்றி கொண்டாள். தான் சேதப்பட்டிருப்பதை உணர்ந்தாள். ஓ என்று குமுறி அழுதாள். நெற்றியில் அடித்து கொண்டாள். மேலும் அழுதாள். ஒரு எல்லையில் அழுகை சட்டென்று உறைந்தது. கண்களில் ஒரு வெறிப்பு ஏற்பட்டது. கதவு திறக்கப்பட்டதும் ஏஆர்பி உள்ளே வந்த போதும் எதிர் சுவற்றில் மாட்டப்பட்டிருந்த பாடம் செய்யப்பட்டிருந்த புலியின் தலையில் அவள் பார்வை நிலைத்திருக்க சலனமற்று அமர்ந்திருந்தாள். ஏஆர்பி புன்னகையுடன் கட்டிலில் அமர்ந்தான். அவள் முகத்திற்கு முன் சொடக்கு போட்டான். என்ன இப்படியே விரக்தியாக உட்கார்ந்துட்டா? எப்படி? சரி, ஆனது ஆயிடுச்சு. இப்போது அடுத்து என்ன செய்யலாம்னு யோசிமா கண்ணு. அப்படியே மாறாமல் அமர்ந்திருந்தாள். மனசு பரபரக்குதா? என்னை குத்தி கொல்லணும் மாதிரி இருக்குதா? முடியாது உன்னால். இப்போ நீ பெரிய சைஃபர். இப்போ நீ 3 விதமாக முடிவுகள் எடுக்கலாம். என்னன்னு கேளு. பேசாமல் பார்வையை விளக்காமல் அமர்ந்திருந்தாள். கேட்க மாட்டியா? வேணாம், நானே சொல்கிறேன். முதலாவதா அவசரமான முடிவு. அதாவது நேராக போலீஸ் ஸ்டேஷன் போய் இன்ஸ்பெக்டர் ஐயா இந்த மாதிரி ஏஆர்பி என்னை கற்பழிச்சிட்டான்னு புகார் சொல்கிறது. நீ மானமுள்ள பொம்பளை. இந்த ரகசிய அவமானம் இன்னும் ஊரெல்லாம் சுற்றி சந்தி சிரிக்கணும் விரும்ப மாட்டேன். விரும்பினா இந்த முடிவுக்கு உதவுறதுக்காக ஏதோ என்னால் ஆனது இந்த பேப்பரும் பேனாவும் புகார் எழுதுறதுக்கு. ஏஆர்பி மடக்கப்பட்ட பேப்பரையும் அதில் சொருகி இருந்த பேனாவையும் படுக்கை மேல் வைத்தான். பாரதி திரும்பி கூட பார்க்கவில்லை. 2வது முடிவு புத்திசாலிகள் எடுக்கிற முடிவு.
நீயோ சிவப்பா அழகாக இருக்க, நானும் உன்னை ஒரு தடவை தொட்டாச்சு. இனிமேல் நீ வேற கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு உன் நேர்மை மனசு குத்தும். அதனால் நான் பிடிச்சு கொடுக்குற வீட்டில் தங்கிக்கோ, தனியாக வைத்திய தொழில் பார்த்துக்கோ, மாத செலவுக்கு பணம் தர்றேன், நிறையவே தர்றேன், அப்பப்போ வந்து போய்க்கிறேன். இந்த முடிவுக்கு நீ சம்மதிப்பியா? சந்தேகம்தான். ஒரு வேளை சம்மதிச்சா ஒரு அட்வான்ஸ் மாதிரி இந்த பணத்தை எடுத்துக்கலாம் நீ. ஏஆர்பி அந்த புது 50 ரூபாய் நோட்டுக்கட்டை படுக்கையில் வைத்தான். பாரதி சிலையைப் போல இருந்தாள். மூணாவதா முடிவு உணர்ச்சி பூர்வமான முடிவு. மயிர் நீப்பின் உயிர் வாழா கவரிமான் ஜாதி முடிவு. அதாவது தற்கொலை. உனக்கும் அதுக்கு உதவுறதுக்காக நானே விஷம் வாங்கி வச்சுருக்கேன் பாரு. தரமான விஷம். குடித்தா 1 மணி நேரத்தில் ரத்தத்தில் கலந்துரும். நீட்டிப்படுத்தா நிரந்தரமாக தூங்கிடலாம். இதை நீ இங்கேயே குடித்தாலும் சரி, உன் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் குடித்தாலும் சரி. கோர்ட்டு தீர்ப்பில் ஏற்பட்ட அவமானம் தாங்காமல், இல்லைன்னா உயிராக காதலிச்ச முறைப்பையன் செத்தது தாங்காமல் தற்கொலை பண்ணிக்கிட்டதாக தான் ஊர் பேச வைப்பேன். ஏஆர்பி அந்த சின்ன விஷபாட்டிலை பையிலிருந்து எடுத்து படுக்கையில் வைத்தான். பாரதி அப்போதும் திரும்பி பார்க்கவில்லை. ஏய், என்ன இது? நான் பேசிக்கிட்டே இருக்கேன், பதிலை காணும். அப்படியே செத்துக்கித்து தொலைச்சிட்டியா? அவள் முறைப்பாய் ஒரே ஒரு தடவை அவனை திரும்பி பார்த்துவிட்டு மறுபடியும் புலியின் தலையை பார்க்க, உயிரோடு தான் இருக்க. நான் சொன்னதெல்லாம் கேட்டுக்கிட்டியா? சட்டு புட்டுன்னு ஒரு முடிவுக்கு வந்து வெளியே போ. எனக்கு வேறு ஜோலி ரெஸ்ட் ஹவுஸில் காத்திருக்கு, வரட்டுமா? ஏஆர்பி அறையை விட்டு வெளியேறினான். வாசலில் நின்றிருந்த ஜேம்ஸிடம், அவர் ரூமை விட்டு எப்போ போகிறாலோ போகட்டும், ஆனால் ரூமுக்குள்ளே அடிக்கடி எட்டி பார்த்துக்க. என்ன செய்கிறான்னு எனக்கு ரெஸ்ட் ஹவுஸுக்கு ஃபோன் செஞ்சு சொல்லு என்று விட்டு படி இறங்கினான். காரில் ஏறி புறப்பட்டு சென்றான். பாரதி நிலை மாறாமல் அப்படியே அமர்ந்திருந்தாள். படுக்கை மேல் வைக்கப்பட்டிருந்த பொருள்களை பார்த்தாள். படுக்கையிலும் தரையிலும் சிந்தியிருந்த பூக்களின் இதழ்களை பார்த்தாள். வளையல் ஒன்று உடைந்து கையில் கீறியிருந்த காயத்தை பார்த்தாள். மகாத்மா காந்தி எழுதின புத்தகத்தில் படித்த வரிகளின் கண்முன்னே தெரிய பெரிய எழுத்துக்களில் சிவர் முழுக்க வரிசையாய் நின்றன. நான் பெண்களுக்கு சொல்வது இதுதான். உன்னை ஒருவன் பலாத்காரமாக கற்பழிக்க முயலும்போது உனக்கு நான் அகிம்சையை உபதேசித்துக்க மாட்டேன். அந்த மனித மிருகத்தை எதிர்த்து நீ எந்த ஆயுதத்தையும் பிரயோகிக்கலாம். உன்னிடம் ஆயுதம் எதுவும் இல்லாமல் இருந்தால் இயற்கை உனக்கு தந்திருக்கும் பற்களும் நகங்களும் எங்கே போயின? இந்த நிலைமையில் நீ செய்கிற கொலையோ, அது முடியாத போது நீ செய்து கொள்கிற தற்கொலையோ ஒரு பாம்பாம் ஆகாது. தேசப்பிரதாவே நன்றி. முயல்வதற்கே இந்த தண்டனையெனில் முடிந்ததற்கு நான் செய்து கொள்ளப் போவது தற்கொலையே. ஆனால் ஒரு கொலைக்கு நீங்கள் அனுமதி அளித்திருக்கிறீர்கள். அதையும் நிறைவேற்றப் போகிறேன். அதற்காக என்னிடம் உள்ள ஒரே ஆயுதம் மூளை. நான் சொல்லப்போவது ஒரே ஒரு பொய். அதற்காக என்னை மன்னியுங்கள். சட்டத்தை தன் காலடியில் மிதியடியாய் உபயோகிக்கும் இவனை அதே சட்டம் நகர முடியாதபடிக்கு, நழுவ முடியாதபடிக்கு கவ்வ வைக்கப் போகிறேன். பாரதி எழுந்தாள். சற்று தள்ளி கீழே கிடந்த தனது உடைகளை அள்ளி கொண்டாள். இணைந்திருந்த குளியலறை சென்று உடித்து கொண்டாள். திரும்ப வந்தாள். ஜேம்ஸ் பாரதி என்ன செய்கிறான் என்று எட்டி பார்த்தான். அவனுக்கு முதுகு காட்டின பாரதி குனிந்து தன் சேலையை போட்டு கைரேகை படாமல் விஷபாட்டிலை எடுத்தாள். பெயர் படித்து பார்த்தாள். உண்மை. 1 மணி நேரத்தில் இரத்தத்தில் இணைந்து உயிரை வெளியேற்றும் விஷம். மூடியை காட்டினாள். ஒரு வினாடி கண்மூடினாள். அப்பா முகம் தெரிந்தது, அம்மா முகம் தெரிந்தது, கிருஷ் முகம் தெரிந்தது. மடக்கென்று வாயில் கவிழ்த்து விழுங்கினாள். காலி பாட்டிலை அறையின் ஓரத்தில் இருந்த குப்பை தொட்டியில் வீசினாள். ஜேம்ஸ் அதிர்ந்து நின்றான். அறையை விட்டு வெளிப்பட்டு அவனிடம் நிதானித்து சொன்னாள். எங்கள் ஐயாவோட விருப்பப்படி விஷம் சாப்பிட்டுட்டேன். நிரந்தரமாக போய் சேர்ந்துருவேன். சாக போகிறேன். என் சொந்த வீட்டில் அம்மா மடியில் கிடக்க விரும்புகிறேன். தஞ்சாவூர் போகிறேன். உங்கள் அப்பா கிட்ட நிம்மதியாக இருக்கு சொல்லு. அவங்கள் விருட்டென்று வெளியேற கொஞ்ச நேரம் கலங்கி நின்றான் ஜேம்ஸ். பிறகு ஃபோனுக்கு ஓடி ஏஆர்பிக்கு விவரம் சொன்னான். ரோஷக்காரிடாவ, எனக்கு தெரியும். அதே சாயம் கொஞ்சம் புத்திசாலிடாவ. நீ அவள் பின்னாடியே போ. செத்ததும் வந்து விவரம் சொல்லு. சரிங்கய்யா. ஜேம்ஸ் வீட்டை விட்டு வெளியேறி பஸ் ஸ்டாண்ட் வந்தான். பாரதியை காணோம். விசாரித்தான். தஞ்சாவூருக்கு 1/2 மணிக்கு முன்னால் போனது. அடுத்த பஸ் இன்னும் 15 நிமிடம் கழித்து தான் என்றார்கள். இவன் பஸ் ஸ்டாண்ட் வராமல் எங்கே போனாள்? குழம்பினான். வீட்டிற்கு போய்விட்டு வருவாள் என்று காத்திருந்தான். டாக்ஸி வேகமாக விரைந்து கொண்டிருக்க சோர்வாய் பின் சீட்டில் சாய்ந்திருந்த பாரதி, இன்னும் வேகமாக போப்பா என்றாள். வயிற்றில் நெஞ்சில் சங்கடம் ஆரம்பித்திருந்தது. உள்ளே போன விஷயம் தன் தன்மையை ரத்தத்திற்கு சொல்லி கொடுத்து கொண்டிருந்தது. 10 நிமிடம் காத்திருந்த ஜேம்ஸ் பக்கத்தில் இருந்த மோட்டார் சைக்கிள் மெக்கானிக் ஷெட்டிற்கு ஓடினான். ஒரு பைக்கை அனுமதியோடு எடுத்துக்கொண்டு பாரதியின் குவார்ட்டர்ஸ்க்கு போனான். பூட்டியிருந்தது. இங்கேயும் வரவில்லை. பஸ் ஸ்டாண்ட்லேயும் வரவில்லை. ஒரு வேளை டாக்ஸி பிடித்து உடனே டாக்ஸி ஸ்டாண்ட் வந்து விசாரித்து பதைத்து தஞ்சாவூரை நோக்கி பைக்கை உச்ச வேகத்தில் விரட்டினான் ஜேம்ஸ். தஞ்சாவூரின் எல்லையை கார் தொட்டதும், எங்கே போகணுமா? நேராக செஷன் கோர்ட்டுக்கு போப்பா என்று பாரதி கைக்குட்டையால் மூக்கை பொத்தி இருந்தாள். கைக்குட்டையை எடுத்து பார்க்க அதில் இரத்தத்தின் முதல் துளி.
கோர்ட்டு கட்டிடத்திற்கு முன்னால் டாக்ஸி நின்றதும் பாரதிக்கு லேசாக மயக்கம் வந்தது. சமாளித்து கொண்டு இறங்கினாள். பணம் கொடுத்தாள். வேகமாக கொஞ்சம் தள்ளாடலுடன் நடந்தாள். கோர்ட் ஒரு வழக்கின் விசாரணையை தீவிரத்தில் இருக்க நேராக உள்ளே நுழைந்த பாரதி சார் என்று உச்ச குரலில் கத்திக்கொண்டே நீதிபதியின் மேஜையை நோக்கி ஓடி அதில் கவிழ்ந்து விழுந்தபோது கோர்ட் சம்பித்தது. இப்போது அவள் வாயிலிருந்து ஒரு இரத்த கோடு வெளிப்பட்டிருக்க என்னம்மா என்று பதறினான் நீதிபதி. மயக்கத்தையும் தள்ளாட்டத்தையும் பல்லை கடித்து கொண்டு சமாளித்து நிமிர்ந்தபோது சார், நான் டாக்டர் பாரதி. புதுப்பேட்டை ஏஆர்பி மயக்க மருந்து கொடுத்து என்னை கற்பழிச்சிட்டான். அவன் கைப்பட விஷத்தை பலவந்தப்படுத்தி என்னை குடிக்க வச்சுட்டான். நேராக அவன் படுக்கையிலிருந்து தப்பிச்சு வரேன். என் வாக்குமூலத்தை எடுத்துக்குங்க என்பதை திணறி திணறி சொல்ல நீதிபதி இதற்குள் காகிதம் எடுத்து அவள் சொன்னதை சரசரவென்று எழுதினார். கொண்டாங்க, கையெழுத்து போடுறேன். அவனை தண்டிங்க. இதோ நீங்கள் இத்தனை வக்கீலும் சாட்சி. இது என் மரண வாக்குமூலம். அவனை தண்டிங்க தண்டிங்க தடுமாறி கீழே விழுந்தாள் பாரதி. நீதிபதி உடனே உத்தரவுகள் போட்டார். பாரதியை ஆஸ்பத்திரிக்கு தூக்கிச் செல்ல வைத்தார். போலீஸை தொடர்பு கொண்டு புதுப்பேட்டை ஸ்டேஷனுக்கு தகவல் தந்து ஏஆர்பியின் படுக்கையறையை சீல் வைக்கவும் அவனை உடனே கைது செய்யவும் ஏற்பாடுகள் செய்தார். தஞ்சாவூர் வந்து ஜேம்ஸ் பாரதியின் வீட்டுக்கு செல்ல அங்கே அவள் அம்மா இங்கே வரவில்லையே என்று சொல்ல எங்கே போனாள் என்று அவன் யோசித்து கொண்டிருக்க அவனை கடந்து போன ஆம்புலன்ஸில் ஸ்ட்ரெச்சரில் கிடத்தப்பட்டிருந்த பாரதி 2 முறை இரத்த வாந்தி எடுத்து ஆஸ்பத்திரி போய் சேர்ந்தபோது பாரதியின் உயிர் அவளிடமிருந்து விடை பெற்றிருந்தது. ஏஆர்பி கைது செய்யப்பட்டான். அவன் படுக்கை அறையின் குப்பை தொட்டியில் இருந்த அவன் கைரேகையுடன் கூடிய விஷபாட்டில் எடுக்கப்பட்டது. பாரதியின் உடல் போஸ்ட்மார்ட்டம் செய்யப்பட்டது. பாட்டிலில் இருந்த மிச்ச விஷமும் அவள் இரத்தத்தில் கலந்து விஷமும் ஒன்று என்று லேபரட்டரி சத்தியம் சேர்ந்தது. பாரதியின் மரண வாக்குமூலம் பிரதானமாக எடுத்துக்கொள்ளப்பட்டது. ஏஆர்பி டெலிஃபோன் வரை எவ்வினான். ஒரு பத்திரிகை பாக்கி இல்லாமல் பாரதியின் வழக்கை பத்தியாய் எழுதியது. 36 நாட்கள் விசாரணை நிகழ்ந்தது. நீதிபதி அவர்கள் தண்ணீர் குடித்துவிட்டு மீதி தீர்ப்பை வாசித்தார். ஆகவே டாக்டர் பாரதி கொலை கேஸில் ஏஆர்பி என்று அழைக்கப்படும் பீட்டரின் சார்பாக விசாரிக்கப்பட்டவர்களின் சாட்சிகள் அனைத்தும் ஏற்றுக்கொள்ளத்தக்கதல்ல. டாக்டர் பாரதி இதே கோர்ட்டில் 64 வக்கீல்கள் மற்றும் என் முன்னிலையில் அளித்த மரண வாக்குமூலத்தை அவள் சுயநினைவுடன் அளித்ததாகவும் அது முழுக்க முழுக்க உண்மை என்றும் இந்த நீதிமன்றம் ஏற்றுக்கொள்கிறது. டாக்டர் பாரதியின் வாக்குமூலத்திற்கு வலு சேர்க்கும் வகையில் போலீஸ் தரப்பு சாட்சியங்கள் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றன. எனவே ஏஆர்பி என்று அழைக்கப்படும் பீட்டர் இந்த கொலையை செய்தார் என்று இந்த நீதிமன்றம் திட்டவட்டமாக தீர்மானித்து இபிகோ 302 மற்றும் 366 பிரிவுகளின் குற்றவாளியை சாகும் வரை தூக்கில் தொங்கவிட வேண்டும் என்று தீர்ப்பளிக்கிறேன். நீதிபதியின் தலைக்கு மேலே 4 மரச்சட்டங்களுக்குள் சிறைப்பட்ட மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி அவரின் பொக்கைவாய் புன்னகையில் இன்று ஒரு புதிய அர்த்தம் தெரிகிறது. முற்றும்.